பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கவ்லி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளின் இஸ்லாமிய உடன்பிறப்புகள், அல்ஹம்துலில்லாஹ் இறையருளால் முழு குர்ஆன் தஃப்சீர் வகுப்பினுடைய இந்த தொடர்ச்சியில் சூரா நிசாவினுடைய அடுத்த பக்கத்தை இப்போது நான் பார்க்க போகிறோம். பக்கம் எண் 85, பேஜ் நம்பர் 85. சென்ற பக்கத்தினுடைய 4 செய்திகளை இப்போ நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். 84A நம்ம பார்த்தது நம்ப மறுப்பவர்கள், அதாவது இறை நிராகரிப்பாளர்கள் எப்படி நாளை மறுமையில் ஆசைப்படுவாங்க, தங்களை பூமி அப்படியே ஜீர்ணித்திருக்க வேண்டுமே என்று மண்ணோடு மண்ணாக போயிருக்கணுமே ஆசைப்படுவாங்க. அதை பற்றி நம்ம பார்த்தோம். 84Bயில் பார்த்தோம் தொழக்கூடாத 2 நபர்கள், அதாவது போதையில் இருப்பவர்களும் குளிப்பு கடமையானவர்களும் தொழக்கூடாது. அதனுடைய விரிவான சட்டங்களை நம்ம பார்த்தோம். அடுத்து 84Cயில் பார்த்தது எப்போது தயமம் செய்யலாம், தயமம் எனக்கூடிய சட்டத்தை பற்றி, அது சம்மந்தப்பட்ட விளக்கங்கள், எப்போதெல்லாம் எந்த சந்தர்ப்பத்தில் செய்யலாம், யாரெல்லாம் செய்யலாம், அதை பற்றி ரொம்ப விரிவாக பார்த்தோம் அல்ஹம்துலில்லாஹ். 84Dயில் நம்ம பார்த்தது சில யூதர்களுடைய செயல்களும் கூற்றுகளும் எப்படி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறோம். அதை தான் நம்ம அடுத்த அந்த வசனங்களில் பார்த்துட்டே வந்தோம். 84Dயில் நம்ம ஃபுல்லாக பார்த்து முடித்தோம். கிட்டத்தட்ட அதுதான் இப்போவும் தொடருது. 85வது பக்கத்தினுடைய ஆரம்பத்தில் 85A நம்ம பார்க்க போகிறது யூதர்களை அல்லாஹ் தஆலா எப்படி எச்சரிக்கை செய்கிறான் அதை பற்றி தான் வருது 85Aவில். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம 85Bயில் பார்த்தோம்னா ஷிர்க்குக்கு மன்னிப்பே இல்லை, அல்லாஹ் ஷிர்க்கை மட்டும் மன்னிக்க மாட்டான், மற்றது மன்னிப்பான் எனக்கூடிய அந்த ஒரு முக்கியமான வசனம். மாஷாஅல்லாஹ் இதன் பின்னணியில் நிறைய விளக்கங்கள் இப்படி சொல்கிறாங்க, அதை பார்க்க போகிறோம். அடுத்து 85Cயில் தெரிஞ்சுக்க போது அல்லாஹ் தன் நாடியோரை பரிசுத்தமாக்குவான். அப்போது நாமளே பரிசுத்தப்படுத்திக்க கொள்ளக்கூடாது, அல்லாஹ் நாடியோர்களை பரிசுத்தப்படுத்துகிற அதனுடைய விளக்கம் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம் 85Cயில். 85Dயில் நம்ம பார்க்க போகிறது வேதக்காரர்களுடைய பொறாமை. இதுவும் அப்படியே போகுது. எப்படி 84Dயில் அப்படியே லென்த்தியாக வேதக்காரர்கள் சம்மந்தப்பட்டது அல்லாஹ் தஆலா சொன்னார், அதே மாதிரி 85Dலையும் அது 2ஆக பிரிச்சுக்க சொல்லப்பட்டிருக்கு. அது வேதக்காரர்களுடைய பொறாமை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி பேசுகிறான். அதை தான் இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ 8 வசனங்கள் இதில் நம்ம 85வது பக்கத்தில் 8 வசனங்களை பார்க்க போகிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். يا أيها الذين أوتوا الكتاب آمنوا بما نزلنا مصدقا لما معكم من قبل أن نطمس وجوها فنردها على أدبارها أو نلعنهم كما لعنا أصحاب السبت وكان أمر الله مفعولا. 48வது வசனம். யா அய்யுஹல்லதீன ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, ஓ வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, ஆமீனு ஈமான் கொள்ளுங்கள், பிமா நஸ்ஸல்னா முஸத்திகன், எதை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள், பிமா நஸ்ஸல்னா முஸத்திகன், உண்மைப்படுத்தக்கூடியதாக எந்த ஒரு வேதத்தை, எந்த ஒரு குர்ஆனை நாம் இறக்கி அருளிருக்கிறோம். லிமாமாக்கும், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தௌரா இஞ்சிலை, அதில் சொல்லப்பட்ட செய்திகளை, போதனைகளை, முன்னறிவிப்புகளை உண்மைப்படுத்தக்கூடிய இந்த அல் குர்ஆனை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். எதற்கு முன்பாக ஈமான் கொண்டு விடுங்கள், மின் கபிலி நத்மிஸ உஜூஹன், உங்கள் முகங்களை நாம் மாற்றுவதற்கு முன்பாகவே. தமஸ யத்மிஸ் என்றால் முகத்தை மாற்றிவிடுவது. விளக்கம் சொல்கிறேன். உங்கள் முகத்தை ஃபனருத்தஹ அலா அத்பாரிஹா, அதன் பின்புறங்கள் மீது நாம் திருப்பி விடுவதற்கு முன்பாக, கழுத்தை திருப்புறதுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி உங்கள் முகத்தை அதன் பின்புறமாக நாம் மாற்றி விடுவதற்கு முன்பாகவே நீங்கள் இந்த குர்ஆனை கொண்டு இந்த இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லது அவ் நல்அனுஹும் லஅன சபித்தல் அவ் நல்அனஹும் கமா லஅன்னா அஸ்ஹாப ஸபத், சனிக்கிழமைகளில் வரம்பு மீறியவர்களை நாம் எவ்வாறு சபித்து விட்டோமோ அதே போன்று உங்களை சபிப்பதற்கு முன்பாகவோ, அல்லது உங்கள் முகங்களை முதுகுக்கு பின்னால் திருப்புவதற்கு முன்பாகவோ, கழுத்தை திருப்புறதுக்கு முன்னாடியோ நீங்கள் இந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்ளுங்கள். வக்கான அம்ருல்லாஹி மஃஊலா, ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறதா நினைக்காதீங்க. வக்கான அம்ருல்லாஹி, அல்லாஹ்வுடைய கட்டளை என்பது மஃஊலா, நிறைவேற்றப்பட்டே தீரும், அது நடந்தே தீரக்கூடியது, அல்லாஹ் சொன்னதை செய்து காண்பிப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது யார் விஷயத்தில் இறக்கி அருளப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பாக யூதர்கள் விஷயத்தில் சொல்லக்கூடிய அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய ஒன்று. யூதர்கள் அவர்களுடைய தௌரால, குறிப்பாக ஏன்னா மதீனாவில் அதிகமான யூதர்கள் இருந்தாங்க, தௌரால தெளிவான முன்னறிப்பு ரசூலுல்லாஹ் பற்றி, இஸ்லாத்தை பற்றி இருந்தது. ஆனாலும் அதை மறைத்து என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் புறக்கணித்தே வந்தார்கள். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இவ்வளோ தெளிவாக சொல்லப்பட்ட பிறகு நீங்கள் வீம்பாக, நீங்கள் பிடிவாதமாக, நீங்கள் அசத்தியத்தில் இருந்து கொண்டிருப்பது என்பது பெரும் பாவமான கண்டிக்கத்தக்க ஒன்று. அதனால் உங்கள் முகத்தை திருப்பிடுவேன், நீங்கள் இஸ்லாத்துக்குள்ளே வந்துடுங்கன்னு அதில் சொல்கிறான். இந்த தமஸ்
நதமிஸா என்பதற்கான விளக்கத்தை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பல்வேறு ஆசிரியர்களிடமிருந்து குறிப்பிடுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கருத்து என்ன சொல்கிறாங்க, உங்களை குருடாக ஆக்கிவிடுவதற்கு முன்பாக உங்கள் கண் அல்லத்தில் குருடாக்கிடும். ஏன்னா சத்தியத்தை பார்க்காமல் இருக்கக்கூடிய கண் எதற்கு அந்த கண் என்ற ரீதியில். ஏன்னா மறுமையில் கூட இந்த உலகத்தில் வந்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை புறக்கணித்தவர்கள், நல்லுணர்வு பெறாமல் குருடர்களை போன்று கடந்து சென்றவர்கள் உண்மையாகவே குருடர்களாக எழுப்பப்படுவார்கள் என்று சூரத்தாஹால சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹ் உங்களை குருடாக்கிடுவான், கண் பார்வையை பறித்து விடுவான் என்பது ஒரு பொருள்னு சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மையான அறிஞருடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தஃப்சீரில் இது இடம்பெறுது. அதாவது கண்ணை திருப்பிடுவான், அவங்க கழுத்தை திருப்பிடும். அப்படிங்கிறது என்னென்னா, கண் எடுத்து பிடரில் எல்லாத்தில் வச்சுருவான். கண் பிடரில் வைக்கப்பட்டால் நம்ம இப்படி நடந்து போக முடியாது, ஏன்னா கண் அங்கே தான் இருக்குது. அப்போ அவங்க திரும்பி தான் நடந்து போகணும். அப்போ அவங்க புறம் முதுகிட்டு முதுகை காமிச்சிட்டே தான் நடந்து போகணும், ஏன்னா கண் அந்த பக்கம் தான் இருக்குது. அப்படிப்பட்ட இழிநிலைக்கு உங்களை நான் ஆக்கிடுவேன். அப்போ நீங்கள் மிக கேவலமானவர்களாக திரும்பியே நடக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாயிருவீங்க. ஏன்னா நீங்கள் திரும்பி தான் இப்போ நடக்கிறீங்க. நீங்கள் உண்மையிலே திரும்பி நடக்கிற மாதிரி தான். எந்த அடிப்படையில் சொல்லப்படுதுன்னா, வேதத்தில் சொல்லப்பட்டதை புரிஞ்சிக்காமல் அல்லது புரிஞ்சும் ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் அதை புறக்கணிச்சிட்டு போகிறது, இந்த புறக்கணிப்புக்கு தீர்வாக தண்டனையாக உண்மையிலேயே உங்களை புறக்கணிக்க வச்சிருவேன். நீங்கள் புறமுதுகிட்டு முதுகை காமிச்சிட்டு நடக்கிற மாதிரி ஆக்கிடுவேன் என்று அல்லாஹ் உங்களை எச்சரிக்கிறான். சும்மா சொல்ல நினைக்காதீங்க, இதை நான் செஞ்சே தீர்வேன் பாருங்கள் என்று அல்லாஹ் அவங்க கண்டிக்கிறான் என்பது இந்த வசனத்தினுடைய விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. ஹைர். இதன் பின்னணியில் இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவமும் இங்கே இடம்பெறுது. கஅபுல் அஹ்பார் எனக்கூடிய ஒரு யூதர், முக்கியமான ஒரு யூதர்கள் ஒருவர், மாஷா அல்லாஹ், அவர் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இந்த வசனம் இறங்கியது ரசூல்லா உடைய ஹயாத்தில் மதீனாவில் இறக்கப்பட்ட அத்தியாயம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வசனம் இது. ஆனால் பிற்காலத்தில் இந்த வசனம் எப்படிப்பட்ட ஒரு இம்பேக்ட், ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது, பிரதிபலிப்பை ஏற்படுத்தியதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா, ஈசா பின் முகீரா எனக்கூடியவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க முன்னாடி கஅபுல் அஹ்பார், இந்த கஅப் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார், எப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரை பற்றி அந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை பற்றி நாங்கள் கருத்து பரிமாறிக்கொண்டு அதை பற்றி நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். அப்போ வந்து சொன்னாங்க, இவர் வந்து உமர் ரலியல்லாஹு காலத்தில் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், பைத்துல் முகத்தஸை நோக்கி அவங்க வந்து போயிட்டுருக்கும்போது, பைத்துல் முகத்தஸை நோக்கி அவர் போயிட்டுருக்கிறார். யார்? கஅபுல் அஹ்பார் எனக்கூடியவங்க. இந்த கஅபுல் அஹ்பார் பைத்துல் முகத்தஸுக்காக, அவங்களுடைய புனித ஆலயம் பைத்துல் முகத்தஸுங்க அடிப்படையில் அங்கே தானே போவாங்க. அப்போ மதீனாவை கிராஸ் பண்ணும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கஅப் வரக்கூடிய செய்தி கேள்விப்படியான, அவர் பெரிய பிரபலியமானவர், ஒரு மார்க்க விளக்கம் படித்தவர், தௌராவை நல்ல முறையில் கரைச்சி குடிச்சிருந்தவர், அப்படிப்பட்ட பாதிரிமார்களில் அவர் ஒருவர். அப்போ கஅபை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறீங்க என்று தாவா கொடுக்குறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்க மாட்டேன், நாங்கள் தௌராவை பின்பற்றக்கூடியவர்கள், உங்கள் குரான்லேயே சொல்லப்பட்டிருக்கேன்னு சொல்லி சூரா ஜுமாவுடைய 2வது அல்லது 3வது வசனம், அந்த வசனத்தை எடுத்து சொல்லி காட்டுறார். மஸல் உள்ளதீன ஹம்மில தௌராத சும்ம லம் யஹ்மிலுஹா, அதாவது தௌரா சுமத்தப்பட்டவர்கள், அதில் வந்து அல்லாஹ் தௌரா சுமத்தப்பட்டவர்கள் என்று சொல்லிட்டு அதை இகழ்ந்து சொல்கிறான். தௌரா சுமத்தப்பட்ட பிறகும் அதை பின்பற்றாமல் இருப்பவர்கள் பொதி சுமக்கக்கூடிய கழுதையை போன்று என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதை வைத்துக்கொண்டு அதில் இவருக்கு ஒரு அதிருப்தியும் இருக்கிறது. இன்னொன்று, அதனுடைய முதல் கருத்தை மட்டும் எடுத்து சொல்லி தௌரா சுமத்தப்பட்டவர்களுக்கான உதாரணம் என்று அல்லாஹ் சொல்லலாம். நாங்களாம் தௌரா சுமத்தப்பட்டவங்க, நாங்களாம் தௌராவை பெற்றிருக்கக்கூடியவங்க, தௌராவை நாங்கள் எல்லாம் புரிந்தவர்கள், அதை போதிப்பவர்கள் என்று சொல்லி, அதனால் எனக்கு இந்த குரான் சொல்லக்கூடிய இஸ்லாம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பெருமையாக சொல்லிட்டு என்ன செஞ்சிடறாரு, கடந்து போயிடுறாரு. அப்போ உமர் ரலியல்லாஹு அவர் விட்டுட்டாங்க. இவர்கிட்ட நம்ம என்ன பேசுகிறது, குரானை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தௌராவை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை சரியான முறையில் புரியாமல் குதர்க்கமாக பேசிட்டு போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு விட்டுட்டாங்க. ஆனால் இங்கே விஷயத்தை பாருங்கள், ஹெம்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்த அவர் அடைந்த போது, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இது. ஹெம்ஸ் அப்படிங்கிற இடத்தை அடைஞ்ச போது அங்கே ஒரு முஸ்லீம், ஒரு காரி, குரானை ஓதக்கூடியவர் ஓதுனாராம். அதாவது ஹசீனன், ஒரு கவலையா, குரானை எப்படி ஓதுனுங்கிறதே மாஷா இந்த சம்பவம் நம்மளுக்கு எடுத்து காட்டுது. குரானை ஏனோ தினமாக ஓதிட்டு போகிறத விட குரான் அப்படிங்கிறது உணர்ந்து புரிந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உணர்ச்சியோடு ஓதப்பட வேண்டிய ஒன்று, உணர்வோடு ஓதப்படக்கூடிய ஒன்று. அப்புறம் அந்த கவலை இருக்கக்கூடிய கவலையான தோரணைன்னு சொல்லுவாங்க, அந்த துணியில் இந்த வசனத்தை ஓதுறாரு. எந்த வசனம்? இந்த 48 ஓதுறாரு. வேதம் கொடுக்கப்பட்டவரை நீங்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளுங்க உங்கள் முகத்தை திருப்பறதுக்கு முன்னாடி என்ற அந்த வசனத்தை அவர் ஓதுறார். அப்போ காபுக்கு இந்த வசனம் புரியுதுன்னா, அரபு தெரிஞ்சவங்க தானே அவங்க. அப்போ காபு இந்த வசனத்தை கேட்ட உடனே அவரோட உள்ளத்தில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டுச்சு. உமர் ரலியல்லாஹு தாவாலேயே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கான, அதை அவர் வெளிப்படுத்தாமல் அவருடைய பேச்சு திறமையை வச்சு
தௌராவை பெற்றவங்க நாங்கள், உங்களோட நாங்கள் பெரிய ஒஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் உள்ளத்தில் ஒரு சின்ன இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கும்ல, அந்த இது உள்ளத்தில் ஒரு பாதிப்போடு தான் அவர் போயிட்டு இருக்கிறாரு. பத்தாவதுக்கு வேதக்காரர்கள் எல்லாத்துல எச்சரிக்கக்கூடிய இந்த வசனத்தை கேட்ட உடனே அவர் நடுங்கிட்டார். யாரா பேமன்ஸ் உடனே சொன்னாரா, என் இறைவா நான் ஈமான் கொண்டு விட்டேன், என் இறைவா நான் உன்னை ஈமான் கொண்டு விட்டேன், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், அஸ்லம் தூ என்று சொல்லி இந்த வசனத்தில் சொன்ன இடத்துக்கு நான் ஆளாகிவிடக்கூடாது, இந்த வசனத்தில் அல்லாஹ் கண்டித்த அந்த கண்டிப்புக்கு நான் ஆளாகக்கூடாது, என் முகத்தை இறைவன் திருப்பி விடுவானோ, என் கண்களை பிடரின் பக்கம் திருப்பி விடுவானோ என்று நான் அஞ்சுகிறேன், அல்லது என் பார்வையை போக்கி விடுவானோ என்று அஞ்சுகிறேன் என்று சொல்லி அவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்கிற செய்தி மாஷா அல்லாஹ் தஃப்சீர் தபரிலே இருக்குது. தஃப்சீர் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அதை எடுத்து குறிப்பிடுறாங்க. மாஷா அல்லாஹ் இந்த அடிப்படையில் தான் கஅபுல் அஹ்பார் இவங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகிட்டாங்க. ஏன்னா ரசூல்லாவை இவங்க ரசூல்லா காலத்தில் இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கல, உமர் ரலியல்லாஹு காலத்தில் தான் இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த அடிப்படையில் இவங்க தாபியனாக கருதப்படுறாங்க. மாஷா அல்லாஹ் இவர்கள் மூலமாக நிறைய செய்திகளும் அறிவிக்கப்பட்டிருக்கு, நிறைய உபதேசங்கள்லாம் இவங்க பிற்காலத்தில் நிறைய செஞ்சுருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போது காப் அப்படிங்கிறவங்க இப்படி தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இன்னொரு கூடுதலான செய்தி இப்னு கஸீர் சொல்கிறாங்க. இன்னொரு ரிவாயத்தில் இன்னொரு அறிவிப்பு எப்படி வருதுன்னா, இவர் இந்த வசனத்தை கேட்ட உடனே பயந்து நடுங்கி உடனே போய் குளிச்சுட்டு கையெடுத்து கண்ணை தடவி பார்க்குறாராம். குளிச்சுட்டு கண்ணை தடவி கண்ணு முன்னாடி தானே இருக்குது, எல்லாம் கண்ணை போக்கிடல, அல்லது கண்ணை பின்னாடி ஆக்கிடல என்று சொல்லிட்டு நான் அந்த வசனத்தை கேட்டேன். இந்த வசனத்தை ஓதுனதும் கேட்டதுக்கப்புறம் நடந்த இம்பாக்ட் இன்னொரு ரிவாயத்தில் அப்படியே வருது. கண்ணை தடவி பார்த்துட்டு என் கண்ணு இப்போதைக்கு சரியாக தான் இருக்குது, அல்ல இந்த அளவுக்கு எச்சரிக்கிறானே, நம்ம உண்மையிலேயே தௌராத்தை பெற்றிருந்தோம், நம்ம அதை பின்பற்றாமல் தான் இருக்கிறோம், குரானை பற்றியும் ரசூல்லா பற்றியான அறிவிப்புகள் அதில் இருக்க தான் செய்து நம்ம மறைச்சிட்டு இருக்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போது ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தி விட்டது இந்த வசனம் அப்படிங்கிறதான் இங்கே நம்ம பார்க்கணும். உடனே அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கிறது இன்னொரு செய்திலையும் வருது. ஆகமத்தும் உமர் ரலியல்லாஹு காலத்தில் இவங்க இஸ்லாத்தை இவ்வாறு தான் தழுவினார்கள். ஸோ யூதர்களிலிருந்து இஸ்லாத்துக்கு வந்த சொற்ப நபர்களில் இவங்களும் இருக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம சொன்னோம், அப்துல்லா பின் சலாம், முஹைரிக் போன்றவர்கள் எல்லாம் ரசூல்லா காலத்தில் வந்தவங்க. அடுத்து இவங்க பிற்காலத்தில் அடுத்த காலத்தில் வந்தவங்க. அதே மாதிரி அல்லா தஆலா சொல்கிறான், சனிக்கிழமை விஷயத்தில் வரம்பு மீறியவர்களை கொண்டு சபித்து விடுவோம்னு அல்லா தஆலா சொல்கிறான். இதனுடைய பொருள் என்ன? சனிக்கிழமை விஷயத்தில் வரம்பு மீறியவர்களை அல்லா தஆலா சொன்னால் கூனு கிரததன் ஹாசிரீன், நீங்கள் எல்லாம் அதாவது பன்றிகளாக அல்லது குரங்குகளாக மாறிவிடுங்கள் என்று அல்லா தஆலா சொன்னால். அதே மாதிரி தான் அவங்க மாறினாங்க. அப்போ உருமாற்றம் செய்யப்பட்டார்கள். அந்த மாதிரி உருமாற்றிடுவேன், கண்ணை பறிச்சுட்டு விட்டுருவேன், பார்வையை பறிச்சுட்டு விட்டுருவேன், அல்லது குரங்குகளாக பன்றிகளாக மாற்றிடுவேன், நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்துடுங்க அல்லா தஆலா அவங்கள கண்டிக்கிறேன் என்பதுதான் இதனுடைய பொருள் என்பதாக தஃப்சீர் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. வக்கான அம்ருல்லாஹி மஃஊலா என்பதனுடைய பொருள் என்ன? அல்லாஹ்வுடைய ஒரு தீர்ப்பு, அல்லாஹ்வுடைய ஒரு நாட்டம், அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை, அல்லாஹ்வுடைய ஒரு முடிவு, லா யுஹாலஃப் வலா யுமானிஅ, அது மாற்றப்பட மாட்டாது. அல்லாஹ் ஒன்று செஞ்சான்னா அதை யாரும் மாற்றிட முடியாது, அதுக்கு ஏதாவது முரணும் செஞ்சிட முடியாது, அது தடுத்து விடவும் முடியாது. அப்போ அது நடந்தே தீரும் என்று அல்லாஹ் இந்த இடத்தில் எச்சரிக்கிறான். இதுதான் இந்த வசனம். வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, நாம் இறக்கிய வேதத்தை நம்பிக்கை கொள்ளுங்கள், இதுவோ உங்களிடமுள்ள வேதத்தையும் உண்மையாக்கி வைக்கிறது. இன்றெல்லாம் இல்லை என்றால், நீங்கள் ஈமான் கொள்ள மாட்டீர்கள் என்றால், உங்கள் முகங்களை மாற்றி அதை பின்புறமாக திருப்பி விடுவோம், ரிவர்ஸ் பண்ணிடுவோம். அல்லது சனிக்கிழமைகளில் வரம்பு மீறியவர்களான அஸ்ஹாபு சபத்தை நாம் சபித்தவாறு உங்களை நாம் சபித்து விடுவோம், அல்லாஹ்வுடைய கட்டளை நடைபெற்றே தீரும் என்று அல்லாஹ் இங்கே எச்சரிக்கிறான். அடுத்த ஷிர்க்குக்கு மன்னிப்பு கிடையாது. இதுதான் அடுத்த முக்கியமான ஒரு வசனம். 48வது வசனம். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா ومن يشرك بالله فقد افترى إثما عظيما. 48. இன்னல்லாஹ் நிச்சயமா அல்லாஹ் லா யக்ஃபிரு மன்னிக்கவே மாட்டான், யுஷ்ரக பிஹி தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான், அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். வயக்ஃபிரு அவன் மன்னிப்பான், மதூன தலிக் அது அல்லாதவற்றை, லிமை யஷா தான் நாடியோருக்கு அது அல்லாத பாவங்களை மன்னிப்பான். உமை யுஷ்ரிக் பில்லா யார் அல்லாஹ் இணை வைத்து விட்டார், ஃபகத் இஃப்தரா அவர் புனைந்து விட்டார், இஸ்மன் அஸீமா மாபெரும் பாவத்தை அல்லாஹ்வின் மீது புனைந்தவர் அவர் ஆகிவிட்டார், மாபெரும் பாவத்தை அவர் சம்பாதித்து கொண்டார் என்று இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் சொன்னாங்க, சூரா நிசால் எனக்கு 5 வசனங்கள் மிக மிக பிடித்தமானது, இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தை காட்டிலும் அப்படிங்கிற அந்த 5 வசனங்கள் இதுவும் ஒன்று. அல்லாஹ் ஷிர்க்கை தவிர எல்லாத்தையுமே மன்னிக்கிறான்னு சொல்கிறான்ல, ஷிர்க்கை மன்னிக்கவே மாட்டாங்கிறத சொல்கிறான், கூடவே ஷிர்க் அல்லாததை நாடியவர்களை மன்னிப்புன்னு சொல்கிறான். அந்த ஒரு ஹோப் இருக்கிறனால இதுவும் முஃமின்களுக்கான ஒரு நல்ல ஒரு என்ன சொல்வது ஆதரவை தரக்கூடிய அரவணைக்கக்கூடிய வசனங்கள் இதுவும் ஒன்று.
ஹைர், இதன் பின்னணியில் நிறைய ஹதீஸை வந்து இப்னு கஸீர் அடுக்குறாங்க. முக்கியமானது உங்களுக்காக நான் தேர்வு செஞ்சு உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்கிறேன். சரி, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படின்னா ஷிர்க்கை தவிர எதையுமே மன்னிக்க மாட்டான் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதனால் சில பேர் நினச்சிக்கிறாங்க, யாராவது ஷிர்க்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டாலும் அவன் மன்னிக்க மாட்டான், நான் ஷிர்க்கு செஞ்சுட்டு அல்லா ஷிர்க்கை மன்னிக்க மாட்டேன்னு தப்பாக விளங்கிக்கிறாங்க. உலகத்தில் மன்னிக்க மாட்டான் அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் சுருக்கமாக இப்னு கஸீர் சொல்லுவாங்க, லா யக்ஃபிரு லிஅப்தின் லகீஹு வஹுவ முஷ்ரிகுன் பிஹி. அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது ஷிர்க்காக முஷ்ரிக்காக வாழ்ந்துவிட்டு ஷிர்க்கு செய்தவராக அல்லாஹ்வை ஒருவர் சந்தித்து விட்டால் அவரை அல்லாஹ் மறுமையில் மன்னிக்க மாட்டான் அப்படிங்கிற அர்த்தம். உலகத்தில் ஷிர்க்கை செஞ்சாலும் திரிந்து அந்த ஷிர்க்கை விட்டு நீங்கி பாவ மன்னிப்பு கேட்டு அவரை மூமினாக மாறிவிட்டால் அல்லாஹ்ல மன்னிச்சோம். அப்போ மறுமையில் முஷ்ரிக்கா வர்றவங்கள மன்னிக்க மாட்டான் என்பது இங்கே பொருள். சரி, ஓகே. இதன் பின்னணியில் இதுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 3 விதமான பாவங்கள் இருக்குது என்று சொல்லிட்டு, ஒரு வகையான பாவம் அல்லாஹ் அதை மன்னிக்கவே மாட்டான், 2வது வகையான பாவம் அல்லாஹ் அதை மன்னிப்பான், 3வது வகையான பாவம் அல்லாஹ் அந்த மன்னிப்பிலிருந்து சிறிதையும் கை வைக்காமல் அதை விட்டு விடுவான். மன்னிப்பின் பக்கம் கை வைக்காமல் தலையிடாமல் அதை அப்படியே விட்டு விடுவான் அப்படின்னு 3 கேட்டகரியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவங்களை சொன்னாங்க. இந்த முதல் கேட்டகரி, முதலாவது அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் அப்படிங்கிறது யாருன்னா ஷிர்க் வச்சவங்க அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இது முஸ்னத் அஹ்மதில் இருக்குது, 6வது வால்யூமில் 240வது ஹதீஸா. இது முஸ்னத் அஹ்மதில் இருக்குது, இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. அப்போ மன்னிக்கவே மாட்டான் என்பது தனக்கு இணை வைத்ததை இறைவன் மன்னிக்கவே மாட்டான். அதான் இணை வச்சுட்டு திருந்தாமல் இணை வைப்பாளராக மரணித்து விட்டால். இது முன்னாடி ஒரு வசனத்துலையும் பார்த்தோம். அதாவது இறை நிராகரிப்பாளராக வாழ்ந்தே மரணித்தவர்கள் தௌபாவே கிடையாது. யாருக்கு தௌபா இருக்குது, யாருக்கு தௌபா இல்லைங்கிறதுல நம்ம பார்த்துட்டோம். 2வது, யாரை மன்னிப்பான் என்று சொன்னால் இணை வைப்பை தவிர மற்ற பாவங்கள் செய்தவர்கள். அதுக்கு உதாரணம் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அதாவது தனக்கும் அல்லாவுக்கும் அடியாருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பாவம். ஷிர்க்கை தவிர ஒரு அடியார் தனக்கும் இறைவனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய விஷயத்தில் குறை செய்திருந்தால், பாவம் செய்திருந்தால் அதை நாடியவருக்கு மன்னிப்பான்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நோன்பை விட்டார் அல்லது தொழுகை விட்டார், இது போன்ற அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமையில யார் ஏதேனும் குறை வைத்திருந்தால் அது அவருக்கும் அல்லாஹ்வுக்கு உள்ளது, அது அல்லாஹ்வுக்கு நாடியவருக்கு மன்னிப்பான். லிமன் யஷா. ஓகேங்களா. 3வதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3வது எந்த பாவத்தை இறைவன் கையே வைக்காமல் அதை அப்படியே விட்டு விடுவான் என்று சொன்னால் அடியார்கள் அவர்களுக்கு மத்தியில் செய்து கொண்ட பாவங்கள், அவர்களுக்கு மத்தியில் நடந்து கொண்ட அத்துமீறல்கள், அபகரிப்புகள் அல்லது ஏமாற்றுகள், இது மாதிரியான அநீதங்கள், இது அவர்களே இவர்களிடத்தில் பழி தீர்க்காத வரை அல்லது மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன். இப்படி 3 வகையில் பாவங்கள் இருக்குது. புரியுதுல? 1 ஷிர்க்கு, இதுக்கு மன்னிப்பே இல்லை, அதை பற்றி பேசவே கூடாது. 2வது அல்லாஹ்க்கு அடியாருக்கு மத்தியில் உள்ளது, அல்லாஹ் நான் மன்னிப்பான், நான் தண்டிப்பான். 3வது அடியார்கள் சம்மந்தப்பட்டது. சில பேர் வந்து அடியார்கள் சம்மந்தப்பட்ட பாவத்தை செஞ்சுட்டா அல்லாஹ் மன்னிச்சிடும்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை, அடியார்கள் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அதை அப்படியே விட்டு விடுவான் என்பது இந்த ஹதீஸுடைய பொருள். ஓகே, அடுத்து 2வது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹதீஸை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. மாஷா அல்லாஹ், இது இன்னும் நம்மளுக்கு நல்ல ஒரு அரவணைப்பை தரக்கூடிய, ஆறுதலை தரக்கூடிய, ஒரு ஹோப்பை தரக்கூடிய, ஆதரவை தரக்கூடிய ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறாங்க, இன்னல்லாஹ் யகூல், அல்லாஹ் சொல்கிறான். இதுக்கு பேர் என்ன சொல்? அல் ஹதீஸுல் குதுசி. அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளுக்கு ஹதீஸுல் குதுசி. அல்லாஹ்வுடைய செய்தியை ரசூலுல்லாஹ் தனது வார்த்தைகளை சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்கிறானா, என் அடியானே, எது வரைக்கும் நீ என்னை வழிபட்டு என் மீது நீ ஆதரவு வைத்திருந்தால், என்னை வழிபட்டு ஆதரவு வைத்தாலும், என்னை ஈமான் கொண்டு என் மீது எனது அருள் மீது, எனது இரக்கத்தின் மீது, எனது மன்னிப்பின் மீது நீ ஆதரவு வைத்தவனாக நீ வாழ்ந்தால், நீ எவ்வளோ பெரிய குவியல் அளவுக்கு, பூமி நிரம்ப குவியல் அளவுக்கு நீ பாவத்தோடு வந்தாலும், எனக்கு இணை வைக்காமல் வந்தால் அந்த பூமி நிரம்ப குவியலாக மன்னிப்போடு என்னை பெற்றுக்கொள்வாய். இப்போ பூமி நிரம்ப பாவத்தோடு நீ என்கிட்ட வந்தால், ஆனால் என்ன இருக்கக்கூடாது? ஷிர்க் இருக்கக்கூடாது. வேறு என்ன இருக்கணும்? ஈமானும் அல்லாஹ்வின் மீதான ஆதரவும் இருக்கணும். அப்போ அல்லாஹ்வின் மீதான ஆதரவோடு, ஈமானோடு, ஷிர்க் இல்லாமல் பூமி நிரம்ப பாவத்தோடு நீ வந்தாலும் பூமி நிரம்ப மன்னிப்போடு என்னை நீ பெற்றுக்கொள்வாய் அப்படின்னு சொல்லி மாஷா அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி சொல்கிறான். இது முஸ்னத் அஹ்மதில் 5வது வால்யூமில் 154வது ஹதீஸா இடம்பெறுது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இதில் இன்னும் நம்மளுக்கு ஒரு அல்லாஹ் வந்து ஒரு ஆதரவு தர்றான். அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டு ஷிர்க் செய்யாமல் அல்லாஹ்வுடைய அருள் மீது ஆதரவு வைத்திருந்தால் எவ்வளோ பாவமாக இருந்தாலும் நல்லா மன்னிப்பான். அப்படி சிலருக்கு மன்னிப்பான். தண்டிக்கப்படக்கூடியவங்களும் இருக்காங்க, எல்லாரையும் மன்னிச்சிடலாம் கிடையாது. லீமை யஷா, அல்லாஹ் நாடியவர்களை தண்டிக்கவும் சரி, நாடியவர்கள் மன்னிக்கவும் சரி, இது பல இடத்துல சொல்லப்படுது. ஆனால் அல்லாஹ் நம்மளை மன்னிப்பவர்களில் ஆக்கணுமே நம்ம நினைக்கணும். ஆனால் தண்டிக்கப்படுறவங்களும் நம்மில் சிலர் இருக்க தான் போகிறாங்க, எல்லாம் பாதுகாக்கணும். அல்ல நம்மை மன்னிப்பவர்களை ஆக்கணுங்கிறத ஒரு மூமினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கணும். ஏன்னா அந்த ஆதரவோடு இருங்க நல்லா சொல்கிறான். அந்த ஆதரவை இழந்துடக்கூடாது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி அல்லாஹ்வுடைய அருளே ஆதரவு வைக்காமல் இழப்பவர்கள் காஃபிர்களாகத்தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. சூரா யூசுஃப்ல அது இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். சரி, அதே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு ஹதீஸ், இது புகாரியினுடைய செய்தி.
இது புகாரினுடைய 5828வது செய்தி. அற்புதமான ஒரு செய்தி, நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எந்த ஒரு அடியாராக இருந்தால் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லி அவர் மரணித்து விட்டால் நிச்சயம் சொர்க்கம் போய்விடுவார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிட்டு சொன்னவர் மரணம் அடைந்த பிறகு சொர்க்கம் போயிடுவாரா, பாவம் செஞ்சாலுமா அப்படிங்கிறதுக்காக உதாரணம் சொல்லி கேட்குறாங்க. அவர் விபச்சாரம் செய்திருந்தாமா, வயின் ஜனா வயின் சரக், அவர் விபச்சாரம் செய்து திருடி இருந்தாலுமா அப்படின்னு கேட்குறாங்க. 3 தடவை கேட்குறாங்க. ஆமாங்கிறாங்க. 4வது அவதரதுன்னு கேட்குறாங்க. ஏன்னா அதில் எவ்வளோ பெரிய பாவம், நம்ம எப்படி அல்லாவுக்கு பயந்து பயந்து நடுங்கி வாழ்கிறோம். ஆனால் ஒரு இஸ்லாத்தை ஏற்ற ஒருத்தர் விபச்சாரம் செய்திருந்தாலும் அல்லது திருடி இருந்தாலும் அவர் ஈமான் கொண்டதின் காரணத்தினால களிமான் காரணத்தினால சொர்க்கத்துக்கு போயிடுவார். 4வது கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அபூதருடைய மூக்கில் மண் பட்டாலும் அவர் சொர்க்கம் செல்வார். அதை மூக்கில் மண் படுறது அப்படின்னா அவர் விரும்பாத போதிலும், அதை அவர் எவ்வளோ தடுத்த போதிலும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் மனசு இதை ஏற்றுக்காத போதிலும் அல்லது இதை உங்களால் புரிஞ்சிக்க முடியாத போதிலும் அல்லாஹ் அவரை மன்னிப்பான். அப்போ எல்லாம் மன்னிக்கிறதுக்குன்னு சில கேட்டகரி வச்சுருப்பான்ல, அந்த ஒரு சலுகையின் அடிப்படையில் அல்லாஹ் தஆலா மன்னிப்பவர்களில் இவர்களும் உண்டு, மன்னிப்பு பெறுபவர்களில் இவர்களும் உண்டு. பெரும் பெரும் பாவம் செஞ்சவங்க கூட ஈமானின் காரணத்தினால மன்னிக்கப்பட்டு அவங்க சொர்க்கம் போயிடுவாங்க என்பது அந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இன்னும் சில செய்திகள் ரிவாயத்தில் எப்படி வருதுன்னா, ஜிப்ரீல் என்னிடத்தில் வந்து சொல்லிவிட்டு சென்றார். அபூதர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஜிப்ரீல் என்னிடத்தில் வந்து சொல்லிட்டு போகிறார், உங்கள் உம்மத்தில் யார் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டு ஷிர்கே வைக்காமல் இறந்து விடுவார்களோ அவர்கள் பெரும் பெரும் பாவம் செய்த போதிலும் அல்லாஹ் அவர்களை மன்னிப்பாங்க, ஜிப்ரீல் என்கிட்ட சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் ரலியல்லாஹு சொல்லி காமிச்சாங்கன்னு வருது. அல்ஹம்துலில்லாஹ். இப்படி பல்வேறு செய்திகள் வருது. சரிங்களா? தண்டிப்புகள் பற்றியும் நிறைய செய்திகள் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, மன்னிப்பு பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அது ரெண்டையுமே சேர்த்து தான் நம்ம ஈமான் கொள்ளணும். அதுக்காக முழுமையாக நம்ம வந்து அச்சமற்றவர்களாம் ஆகிடக்கூடாது, அதுக்காக ஆதரவற்றவர்களாம் ஆகிடக்கூடாது. இது ரெண்டுக்கு மத்தியில் ஈமானோட நம்ம இருக்கணுங்கிறதா இதெல்லாம் நம்ம சொல்ல வருது. சரி, ஓகே. இது ஒன்றா. அடுத்தது, அல்லாஹ் மீது எந்த அளவுக்கு நம்ம ஆதரவு வைக்கணும், ஆதரவு இழந்தவர்களாம் நம்ம ஆயிடக்கூடாதுங்கிறதுக்கு அற்புதமான ஒரு சம்பவம் நம்ம பார்க்க முடியும். அபுதாவுதில் இடம்பெற்றிருக்கு. 4901 அபுதாவுதில் 4901வது செய்தி இடம்பெறுது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்தில் இந்த செய்தியை ஒருத்தர்கிட்ட சொல்கிறாங்க. யமாமி எனக்கூடியவர்கிட்ட சொல்கிறாங்க. யமாமி எனக்கூடியவர்கிட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, என்றைக்குமே வந்து அல்லாஹ் அவங்கள மன்னிக்க மாட்டான். யாரை பார்த்தும், இது ஒரு அழகான அறிவுரை, நம்மில் கூட சிலர் இந்த தவறை செய்கிறோம். நல்லா கவனத்தோட கேளுங்க. நம்மில் இந்த தவறை செய்தவர்கள் இருப்பார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு யமாமி அப்படிங்கிற அந்த தாபியின்ட்ட சொல்கிறாரு, ஓ யமாமி, யாரை பார்த்தும் அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் உனக்கு சொர்க்கம் தரமாட்டான், நீ நரகத்துக்கு தான் போப்பாரு அப்படின்னு யாரை பார்த்தும் சொல்லாத அப்படின்னு யமாமி கிட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அப்போ யமாமி சொல்கிறார், இது ரொம்ப சகஜமான வார்த்தை தான் எங்களிடத்தில். அவர் சொல்கிறார், மக்களாகி நாங்கள் ஒரு கோபம் வந்தால் இதா கதீப், எங்களுக்கு யாராவது கோபம் வந்துச்சுன்னா, ஒருத்தர் மேலே கோபம் வந்துருச்சு, யாராவது எங்களை அநியாயம் செஞ்சுட்டார் இல்லை எங்களை பிரச்சனை பண்ணிட்டாருன்னா நாங்கள் இதெல்லாம் சொல்லுவோமே, அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான், போடா அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான், உனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தரமாட்டேன், நீ சொர்க்கமே போக மாட்டேன், நீ நரகத்துக்கு போவேன், இப்படிலாம் நாங்கள் சர்வசாதாரணமாக சொல்லுவோமே அப்படின்னு சொல்லி யமாமி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட பதிலுக்கு இப்படி சொல்கிறாரு. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இது சாதாரண வார்த்தை கிடையாது, ஹதீஸை சொல்கிறேன் கேட்டுக்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற, என் காதால் அபூ ஹுரைராவாகிய நான் எனது செவியால் நான் செவியுற்றிருக்கிறேன். நபி அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறு எங்களுக்கு மத்தியிலே ஒரு உபதேசத்தின் போது சொன்னார்கள், பனி இஸ்ரவேலர்களில் 2 நபர்கள் இருந்தார்கள், 2 சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒருவர் இபாதத்தில் தீவிரமாக இபாதத் செய்யக்கூடியவர், முஜ்தஹிதன் ஃபில் இபாதா, நன்கு அதிகமாக இபாதத் செய்யக்கூடியவராக, இறை நெருக்கத்தை பெறக்கூடிய ஒரு அடியாராக அவர் இருந்து வந்தார். ரெண்டாவது நபர் முஸ்ரிஃபன் அலா நஃப்ஸிஹி, அவர் அதிகம் பாவங்களை எல்லை கிடந்து செய்யக்கூடியவர். அந்த 2 பேருமே மூமின் தான், நல்லா கேட்டுக்கிறேங்க. 2 பேருமே அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்ட மூமின்கள். ஆனால் ஒருத்தர் இபாதத்திலே திளைத்திருப்பவர், இன்னொருவர் பாவங்களை அதிகம் செய்பவர். சரி, இப்படி இருக்கும்போது அந்த இபாதத்தில் திளைத்திருந்தவர் வந்து பாவம் செய்யக்கூடிய நிலையில பார்த்தா, யா ஹதா அஹ்சிர், அடே நிறுத்திக்கடா, அடே நீ திருந்துடா அப்படின்னு சொல்லி அவரை கண்டிப்பார். சரிங்களா? அப்போ நீ இப்படி மோசமாக செஞ்சுட்டு இருக்கிறியே, நீ திருந்த மாட்டியா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கு அவர் சொல்லுவாராம், இபாதத் செய்யக்கூடியவரை பார்த்து, அந்த தன்னை திருத்தக்கூடிய அந்த நல்லடியாரை பார்த்து இவர் சொல்லுவாராம், ஹல்லினி ரப்பி, என்னே இறைவனே உற்று, இது எனக்கும் அல்லாஹ்க்குள்ளது. நம்ம அடுத்தவங்க விஷயத்தில் நான் எதுவும் செய்யலை, தனிப்பட்ட முறையில் நான் தவறு செய்தாலும் இது எனக்கும் அல்லாஹ்க்குள்ளது, அல்லாஹ் என்னை மன்னிப்பான். அபு ஈசா அலைஹி ரகீபன், என்னை கண்காணிப்பவனாக நீ அனுப்பப்பட்டாயா, என்னை உத்து பார்க்க அல்லாஹ் தஆலா அவனை அனுப்பியிருக்கிறான், என்னை உத்து பார்த்து இது என்ன பாவம் செய்யன்னு சொல்லியிருக்கு, எனக்கு அல்லாஹ்க்குள்ளது, நீ விட்டுட்டு போ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரியா? கண்டிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, அவர் கண்டிக்கிறது சரிதான்.
ஆனால் இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுதுன்னு பாருங்கள். ஆனால் திரும்ப திரும்ப அடுத்தடுத்த நாள் அந்த தவறை அவர் தொடர்ந்து செய்கிறனால இந்த இபாதத் சாலிக்கு பார்க்கும்போது ரொம்ப கோவம் வருது. பொதுவாகவே பாருங்கள், நம்மள நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க, இல்லை தப்பு செய்வங்க இருப்பாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அண்டை வீட்டுக்காரங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி எத்தனை தடவைகளில் சொல்லக்கூடிய நிலைமைகள் வந்து நம்ம தாவா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்போம். அதை திருந்தாமல் செய்யும் போது ஒரு வெறுத்து போகக்கூடிய நிலைமை வரும். அந்த மாதிரி இவருக்கு வெறுத்து போகக்கூடிய நிலைமை வருது. எவ்வளோ நாளாக சொல்ல நீ திருந்த மாட்டியா, நிறுத்திக்க, உன் பாவத்தை நிறுத்திக்க என்று சொல்லும் போது இப்போ இவர் தான் சொல்கிறாரு, என்னை கண்காணிக்கிறதுக்கு ஒன்று அல்லாஹ் அவனை அனுப்பல, என்னை அல்லாஹ்வை விட்டுரு. அப்போ அவர் ஒரு ஈமானோட அதை சொல்கிறார். ஆனால் செய்கிறது தப்பு, என்னை அல்லாஹ்வை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இந்த இடத்துல ஒரு கோவம் வந்துருச்சு, எவ்வளோ நாளாக சொல்லியும் திருந்த மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, வல்லாஹ் இல்லா யஃபிருல்லாஹ் லக், அல்லாஹ் அவனை மன்னிக்கவே மாட்டான் பார். எதுக்கு இதை சொல்லிட்டாருன்னா, அவன் மனசுக்குள்ளே அல்லாஹ் என்னை மன்னிச்சிடும், என்னையே அல்லாஹ்வை விட்டுருன்னு சொல்கிறதுல கருத்து என்ன இருக்குது? என் அல்லாஹ் என்னை மன்னிச்சிடும், நீ வந்து என்னை ஊற்று பார்க்குற, என்ன நோண்ட தேவையில்லை, நீ போ அப்படிங்கிற கருத்தில் சொல்ல வரனால இவர் புரிஞ்சுக்கிட்டு உன்னை அல்லாஹ் மன்னிச்சிடுவாங்கிற ஓவர் கான்ஃபிடென்ட்டில், அந்த ஹோப்பில் தான் நீ இப்படி செஞ்சுட்டு இருக்கேன். உன்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் பார். அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான். அவ்வளோ இது சுலக்கல் ஜன்னா அபதன், ஒருபோதும் அல்லாஹ் அவனை சொர்க்கத்தில் நுழைக்கவே மாட்டான், உனக்கு சொர்க்கத்தை தரவே மாட்டான் அப்படின்னு கோவத்தில் இவர் சொல்லிட்டார். முடிஞ்சா இந்த சம்பவம் முடியுது. அதுக்கப்புறம் அல்லாஹ் இருவரையும் கைப்பற்ற செய்தான். 2 பேருக்கும் மௌத்து வந்தது. மௌத்து வந்ததுக்கப்புறம் அல்லா தஆலா 2 பேரையும் ஒன்றிணைத்தான். ஒன்றிணைத்து 2 பேர்ட்டையும் பேசினானா, பாவம் செஞ்சவரை பார்த்து அல்லா தஆலா முதல்ல சொன்னானா, பாவம் செய்தவனை, தனக்கு தானே அநீதி இழைத்து கொண்ட பாவியே, நீ எனது அருளா நீ சொர்க்கத்துக்கு போ. ஏன்னா அவருக்கு ஆதரவு இருந்தது, பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் என்ன மன்னிப்பாங்கிற ஆதரவு இருந்துச்சுல. பிரஹ்மதி உதுகுலில் ஜன்னதி பிரஹ்மதி, ஏன் அருளால் நீ சொர்க்கத்துக்கு போ. அல்லாஹ் கூட அந்த இடத்துல அதை விட்டு கொடுக்கல, உன்னது ஆதரவால் அல்லது உன்னது ஈமானால் அல்லது உன்னது சிறிய அமல்களால் அப்படின்னு சொல்லலை, என் அருளால் நீ சொர்க்கத்துக்கு போ. அவர் அனுப்பிச்சிட்டான். வக்காலில் ஆஹர், அல்லாஹ் 2வது ஆளுக்கு சொன்னானா, அகுன்தபி ஆலிமன் கேட்டான், நீ பெரிய ஆலிமா? ஆலிம் மீன்ஸ் அறிந்தவரா? அகுன்தபி ஆலிமன், என்னை பற்றி நீ ரொம்ப தெரிஞ்சிருந்தாயா? ஆலிம் என்பது ஒரு சிறப்பான ஒரு பட்டம். ஆனால் இங்கே அல்லாஹ் எப்படி கேட்குறான்னா, என்னை பற்றி நீ நன்கு ரொம்ப தெரிஞ்சவனோ, அகுன்த அலா மா ஃபீ யதி காதிரன், என் கைவசம் இருக்கக்கூடிய விஷயத்தை நீ நன்கறிந்தவனாக நீ இருந்தாயா? நான் வந்து அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்க மாட்டேன், அவரை மன்னிக்க மாட்டேங்கிறத நீ நன்கறிந்தவனா? இதஹபு பிஹி இலன் நார், இவரை நரகத்தின் பக்கம் கொண்டு செல்லுங்கள். நான் யாரை மன்னிப்பேன் யாரை மன்னிக்க மாட்டேன்னு நீ எப்படி தலையிட முடியும்? எனது அதிகாரத்தில் நீ எப்படி தலையிட முடியும்? ஏன்னா இது அல்லாஹ் வந்து இந்த விஷயத்தில் எப்போவுமே ரோஷக்காரன். சொர்க்கம், இவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்றோ அல்லது கிடைக்காது என்றோ, இவன் நரகத்தின் கிடைக்கும் என்றோ கிடைக்காது என்று யாரும் சொல்லவே கூடாது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் அது ஒரு மூமினான நம்ம நபரை பார்த்து நிச்சயமாக சொல்லவே கூடாது. அதனால் அல்லாஹ் சொல்ல, இவனை நரகத்தில் கொண்டு போங்க. இது ஆதாரபூர்வமான செய்தி, சரிங்களா? அபூதாவுதில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்குது. ரசூலுல்லாஹ் இது கடைசியில் சொல்லி காட்டுறாங்களாம். அபூ ஹுரைரா தான் சொல்கிறாங்க, அபுல் காசிம் யார்? ரசூலுல்லாஹ்வுடைய பேர். காசிம் என்பது அவங்க ஒரு மகனுடைய பேர். அபுல் காசிம் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய பேர். வல்லதி நஃப்சு அபில் காசிம் யதிஹி, அபுல் காசிம் ஆகிய முகமது ஆகிய என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறது அவன் மீது ஆணையாக சொல்கிறேன். இவர் கொஞ்சம் கூடுதலாக பேசிட்டாரு. இவர் கொஞ்சம் கூடுதலாக பேசுறதுனால துன்யாவையும் ஆகிரத்தை இழந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் ஆயுட்காலத்தை எல்லாத்துல குறைச்சிட்டான், சீக்கிரமாக அவர் இறந்துட்டார். அதே 2 பேருமே இறந்துட்டாங்க, சரிங்களா? அவர் உலகத்தையும் இழந்துட்டார், மறுமையை இழந்துட்டாருன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. இதெல்லாம் நிறைய பேருக்கு தேவையான செய்தி இது, சரிங்களா? சில நேரத்தில் ஏதோ நம்ம இவாதத் செய்கிறோம், நல்ல அமல் செய்கிறோம், ஏதோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏதோ 2 செயலை கூடுதலாக செஞ்சுருவோம். தொழுகையில் கொஞ்சம் இதாக இருக்கலாம், அல்லது நம்ம அதிகமாக தான தர்மம் செய்யும். இதை செய்யாதவங்களை அப்படியே ரொம்ப இழிவாக பார்க்குறது, இவங்கெல்லாம் என்ன ஜென்மமோ அப்படின்னு பார்க்குறது. நம்ம குடும்பத்தாளாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது பெற்றோர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அல்லது முகல்லால் வரக்கூடிய மற்ற கண்ணில் படக்கூடிய மற்ற மக்களாக அவங்க இருக்கலாம். அப்படியே இழிவாக பார்க்குறது, என்ன ஜென்மமோ, காசு இவ்வளோ பணம் வச்சுட்டு இருக்காங்க, உம்ரா கேட்பாங்க. இவர் உம்ரா போயிட்டு வந்தாருன்னா உம்ரா செய்யாதவங்க எல்லாம் கேவலமானவங்க. இவங்க ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தால் காசு வச்சு ஹஜ்ஜி செய்யாதவங்கலாம் இழிவானவங்க. இவர் நல்லா தொழுதாருன்னா தொழுவாதவங்க எல்லாம் என்ன ஜென்மன்னு தெரியல. இந்த மாதிரி அவங்கள தலைக்குறைவாக பார்க்கறது, அல்லது இவங்களுக்குலாம் எங்கே சொர்க்கம் கிடைக்க போகுது, இவங்கெல்லாம் எங்கே அல்லாவோட அருள் அடைய போகிறாங்க, இவங்களுக்குலாம் அல்ல இவங்களை போட்டு வாட்டி வதைக்க தான் போகிறான் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கிறதோ, மனசில் நினச்சிட்டு இருந்தாலும் தப்பு தான். வாயால் சொல்கிறது மிகப்பெரிய தப்பு. அது மனசுலேயே நிறைய பேருக்கு இருக்குது. வாயில் வர்றதாவது சிலருக்கு தான் வருது, அல்லது அவங்க மூலயமா பாதிக்கப்பட்ட இதே மனசில் இருக்கிறனால டக்குன்னு சொல்லிடுது, நீ சொர்க்கத்துக்கே போக மாட்டேன். அல்லது பெரிய பாதிப்பு ஒருத்தங்க ஏற்படுத்தினாலும் சரி, நீ சொர்க்கத்துக்கே போக வேண்டிய, நரகத்துக்கு தாண்டா போவேன், நரகத்தில் போட்டு நசுக்கு வேண்டாம், எல்லாம் வந்து பொசுக்கு வேண்டாம் இப்படின்னு சொல்கிறதெல்லாம் பாவம். அவங்களுக்காக, அதாவது அநீதிழைக்கப்பட்டவங்க, அநியாயம் செஞ்சவங்க எதிராக பத்வா செய்யக்கூடாங்க கிடையாது. அல்லாஹ் உன்னை தண்டிக்கணும், என் மீது இப்படி செஞ்சுட்டு அல்லாஹ் உன்னை தண்டிப்பான், அல்லாஹ் உன்னை சும்மா விட மாட்டான், இதுக்கு அல்லாஹ் உன்னை கேட்க விட மாட்டான் அப்படிலாம் சொல்லணும், தப்பு கிடையாது. சொல்கிறதுல நியாயம் இருக்குது, அதுக்குள்ள அனுமதி இருக்குது. ஆனால் யாரையும் பார்த்து அல்லது அவங்களுடைய பாவத்தை வைத்து தான் அநீதிழைக்கப்பட்டால் அதுலையாவது வந்து ஒருத்தர் ஆவேசப்படுறதுல நியாயம் இருக்குது. அதனால தான் தாவத்துல் மதுலும் அநீதிழைக்கப்பட்டவருடைய துவா அதில் ஏற்றுக்கிறாங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் ஒருத்தருடைய தனக்கு அநீதிழைக்கலை,
அவருடைய பொதுவான ஒரு பாவத்தை பார்த்து அல்லது அவர் இஸ்லாத்தில் பிடிப்பில்லாமல் இருக்கிறத பார்த்து அல்ல அவரை மன்னிக்க மாட்டான், அவர் சொர்க்கத்தை போக மாட்டேன்னு சொன்னால் அப்படியே திரும்பிடும். அதெல்லாம் பாதுகாக்கணும். இந்த அளவுக்கான அதிகாரம் நபிமார்களுக்கும் கொடுக்கப்படலை, யாருக்குமே கொடுக்கப்படலை. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ஓகே, இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக இந்த இடத்துல இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அதாவது அல்லாஹ் வந்து ஷிர்க்கை தவிர மற்ற விஷயங்களை மன்னிப்பாங்கிற மனநிலைக்கு நம்ம முதல்ல வரணும். ஷிர்க்கை மன்னிக்கவே மாட்டாங்கிற செய்தி இங்கே இருக்குது. ஷிர்க்கை தவிர மற்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு செய்தியை சொல்கிறாங்க இப்னு உமர் ரலியல்லாஹு. எந்த அளவுக்கு இதை சொல்கிறாங்கன்னா, நாங்கள் குன்னா அஸ்ஹாபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்களாகி எங்களிடத்தில் நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம்ல, நஷுக்குஃபி, எங்களுக்கு சில பாவங்கள் விஷயத்தில் எங்களுக்கு சந்தேகமே கிடையாது. அதாவது காத்தில் நஃப்ஸ், தன்னைத்தானே கொண்டவர் அல்லது பிறரை கொலை செய்தவர், கொலையாளி, அது தற்கொலை செஞ்சவனோ அல்லது பிறரை கொலை செஞ்சவனோ, கொலையாளிகள், அனாதை சொத்துக்களை உண்டவர்கள், மூமினான அதாவது பத்தினித்தனமான ஒழுக்கமுள்ள பெண் மீது இட்டுக்கட்டி சொன்னவர்கள், அதே மாதிரி பொய் சாட்சி சொன்னவர்கள், இதெல்லாம் பெரும்பாவங்கள். 7 பெரும்பாவங்கள்ல இதெல்லாம் வருது. அது போக பெரும்பாவமாக இதெல்லாம் சொல்லப்படும். இந்த மாதிரியான பெரும்பாவம் செஞ்சவங்களை அல்லாமல் தண்டிக்காமல் விட மாட்டான். கண்டிப்பாக இவங்களுக்கு தண்டனை இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு சந்தேகமே இல்லாமல் இருந்துச்சு. வார்த்தையை நல்லா கவனிங்க. இது மாதிரியான பெரும்பாவங்க செஞ்சவங்க, இதில் சினா போன்றதும் சொல்லப்படுது, விபச்சாரம் போன்றும் சொல்லப்படுது. இப்படிப்பட்ட பாவங்கள் இதுக்கு தௌபா செஞ்சு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு போனால் எல்லாம் மன்னிச்சிருவான். அது சஹாபாக்களுக்கு புரியாமல் இல்லை. இந்த தவறெல்லாம் செஞ்சு தௌபா செய்யாமல் மௌத்தானவங்க நல்லா புரிஞ்சுக்கிறங்க. இது மாதிரி பெரும்பாவங்களை செஞ்சு திருந்தாமல் தௌபா செய்யாமல் மௌத்தானவங்க கண்டிப்பாக தண்டிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுல எங்களுக்கு சந்தேகமே இல்லை. ஏன்னா இதெல்லாம் பெரும்பாவம். அப்படி தான் எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு சொல்லியிருக்குங்கிற அடிப்படையில் இப்படி தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். எது வரைக்கும் தெரியுமா? ஹத்தா நஸலத் ஹதிலாய், இந்த வசனம் இறங்குற வரைக்கும். அன்டில் திஸ் verse reveal, இந்த வசனம் இறங்குற வரைக்கும் நாங்கள் அந்த மனையில தான் இருந்தோம். இந்த வசனத்தை இறங்கினதுக்கப்புறம் நாங்கள் ஃபம்சக் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹாதாவை மட்டும் நாங்கள் பிடிச்சிக்கிட்டோம். அதாவது களிமா சொன்னதை தவிர மற்ற எந்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான், ஷஹாதா மட்டும்தான் மன்னிக்க மாட்டான். அதாவது களிமா சொல்லாதவர்களை மட்டும்தான் மன்னிக்க மாட்டான், ஈமான் இல்லாதது மட்டும்தான் மன்னிக்க மாட்டான், ஷிர்க்கை மட்டும்தான் மன்னிக்க மாட்டான் அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். மற்றது எதையுமே அல்ல நான் தான் மன்னிப்பாங்கிற மனநிலைக்கு நாங்கள் மாறிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அது வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க? பெரும்பாவங்களுக்கான தண்டனை கண்டிப்பாக இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்போ அல்லாஹ் அதில் ஒரு தளர்வு எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். பெரும்பாவங்களாக இருந்த போதிலும் ஷிர்க் அல்லாத பாவங்கள் இறைவன் நாடியவர்களும் மன்னிப்பான். அந்த நாடியவர்களில் யார் இருப்பா? அது அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரங்க தான் அதுக்கு இருப்பாங்க. அதை நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஹைர், அதுதான் இந்த வசனத்தில் பின்னணியில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நிச்சயமாக அல்லாஹ் தனக்கெனவே இயக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். இதை தவிர மற்ற எதையும் தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். எவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் மிக பெரும் பாவத்தை கற்பனை செய்கிறார்கள், பெரும் பாவத்தை அவர்கள் செய்து விட்டார்கள் அப்படின்னு நல்லா சொல்லலாம். ஸோ இது 2 விதமான அதிசயமே நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அதாவது பல ஹதீஸுகள், பல வசனங்கள் அல்லாஹ்வுடைய தண்டனை பற்றி பேசுது. சின்ன சின்ன தவறுகளுக்கும் பெரும் பெரும் நரக தண்டனைகள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதெல்லாம் அதுக்காக போய் கிடையாது. அப்படியும் பல பேர் சின்ன சின்ன தண்டனைக்காக, சின்ன சின்ன பாவத்துக்காக நரகத்துக்கு போகக்கூடியவங்களும் இந்த உம்மத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. அதே மாதிரி பெரும்பாவங்கள் செஞ்சவங்க அல்லாஹ்வுடைய அருளால், ஷிர்க் அல்லாத பெரும்பாவங்கள் செஞ்சவங்க அல்லாஹ்வுடைய அருளால் மன்னிக்கப்படுறவங்க இந்த உம்மத்தில் பல கோடி பேர் இருக்காங்க. அப்படியும் பல கோடி, இப்படியும் பல கோடி இருக்காங்க. அல்லாஹ் நம்மளை மன்னிக்கப்பட்டவங்களை ஆக்கணும். அதனால முழுமையாக நம்ம மெத்தனத்தனத்துக்கு வந்துடக்கூடாது. நான் என்ன பாவம் எப்படியும் செய்யலை, எனக்கு என்னை அவுத்து விட்டுட்டாங்க, நான் எதுவும் செய்யலாம், ஷிர்க்கை தவிர நான் என்ன செஞ்சாலும் என் மேலே கேள்வி கிடையாது, நான் கேட்பாரற்றவன் ஆகிட்டு நினச்சிடக்கூடாது. நம்ம நம்பிக்கை இழந்துடக்கூடாது, தளர்ந்துடக்கூடாது. எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் நல்லா மன்னிப்பான். அந்த மன்னிப்பை ஏற்றுக்கிறதுக்கு எல்லாம் தயாராக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்மளுக்கு தருதுங்கிறத அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர தவறாக ஷைத்தான் இந்த இது போன்ற வசனங்கள் மூலமாக நம்ம என்ன செஞ்சிருவான்? பாவத்தின் மீது ஆர்வப்படுத்திடுவான். ஆனால் ரசூல் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சஹாபாக்கள் எதன் பக்கம் தான் ஆர்வப்படுத்தினாங்க? தௌபாவின் பக்கம், நன்மையின் பக்கம், இபாதத்தின் பக்கம் தான் ஆர்வப்படுத்தினாங்க. எதை விட்டு தான் எச்சரித்தாங்க? பாவங்களை விட்டு தான். சிறிய பாவங்கள், பெரிய பாவங்கள் எல்லாத்தையும் விட்டு தான் எச்சரிச்சிருக்காங்க. ஆனால் அசலை நம்ம மறந்துடக்கூடாது. அதை தாண்டி அல்லாவுடைய ஒரு பெரிய ஹோப் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 85C இந்த வசனம் வருது. அல்லாஹ் தன் நாடியவரை பரிசுத்தமாக்குவான் அப்படிங்கிறதுலையும் ஒரு சில சின்ன பின்னணிகள் இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். ألم تر إلى الذين يزكون أنفسهم بل الله يزكي من يشاء ولا يظلمون فتيلا ألم تر إلى الذين நபியை ஏவர்களை நீர் கவனிக்கவில்லையா, பார்க்கவில்லை? யுசக்கூன் பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார்கள், அன்ஃபுஸஹும் தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார்கள். தாங்கள் அப்படி இப்படி பெருமையாக பேசிக்கிறாங்க. பலில்லாஹ் ஆனால் மாறாக அல்லாஹ் தான் யுஸக்கி மன் யஷா, தான் நாடியவர்களை அல்லாஹ் தான் பரிசுத்தப்படுத்துவான். வலா யுظلمون فتيلا வெள்ளை நூலளவும் யாரும் வெள்ளை ஒரு நூலளவு ஒரு சொல்லுவாங்கள்ல, ஒரு நூலளவு யாரும் அநீதம் இழைக்கப்பட மாட்டார்கள், அல்லாஹ் யாருக்கும் அநீதம் செஞ்சிட மாட்டான் அப்படிங்கிறது இந்த வசனத்தினுடைய பொருள்.
நபியே பரிசுத்தமானவர்கள் என்று எவர்கள் தம்மைத்தாமே படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களை நீர் கவனிக்கவில்லையா? தங்களை தாங்களே அப்படி சொல்லிக்கிறது. அவர்கள் கூறுவது சரியன்று. அல்லாஹ் தான் விரும்பிய நல்லவர்களைத்தான் பரிசுத்தமாக்கி வைப்பான். இவ்விஷயத்தில் எவரும் ஓர் அணுவளவும் அநீதி செய்யப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாரே அல்லாஹ் சொல்கிறான்னு நல்லா தெரியுது. தங்களை தாங்களே அப்படியே நல்லவங்கன்னு சொல்லிக்கிறவங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ யாருன்னா யஹூத் வன் நசாரா. ஹசன் பஸ்ரி கத்தாத் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, யூதர்கள் கிறிஸ்தவ விஷயத்தில் தான் அந்த வசனம் இறங்கியது. அதாவது நாங்கள் அல்லாவுடைய பிள்ளைகளாக இருக்கோம், அல்லாவுடைய செல்ல பிள்ளைகளாக இருக்கோம், அல்லாவுடைய நெருக்கமானவர்களாக நேசர்களாக நாங்கள் தான் இருக்கணும் அவங்களாம் சொல்லிக்கிட்டாங்க. இந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா அப்போ அல்லாவுடைய நெருக்கமானவர்கள் நாங்கள் தண்டிக்கப்பட மாட்டோம், அதை சொன்னாங்களே நாங்கள் நரகத்துக்கு போக மாட்டோம், போனாலும் கொஞ்ச நேரம் நரகத்தில் இருப்போம். இந்த மாதிரி தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறாங்க. ஏன்னா நாங்களாம் பெரிய பாவங்கள் நிறைய பாவங்கள்லாம் செய்யலை, சிறிய பாவத்துக்காக கொஞ்ச நேரம் வேணால் போனால் போவோம் அப்படின்னு சொல்லி தாங்களே யோக்கியர்கள் பரிசுத்தவான்கள் என்று வாதிடுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதுதான் அல்லாஹ் தஆலா கண்டித்து காட்டுறான். ஓகே, முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, அவங்க என்ன செய்வாங்களாம், குறிப்பாக யூதர்கள் என்ன செய்வாங்களாம், தங்களுடைய பிள்ளைகள் சின்ன வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அல்லது ஒரு பருவ வயது அடைந்திருக்கக்கூடிய சிறியவர்கள் அந்த மாதிரியான வயசில் இருக்கிறவங்கள தான் தொழுகையில் முன்னிறுத்துவாங்க. அவங்களே தொழுகை வைக்க சொல்லுவாங்க, இமாமா நின்று அவங்களே துவா போன்ற விஷயங்களை முன்னிறுத்துவாங்க. காரணம் அவங்களாம் பாவம் அறியாதவர்கள், பாவம் செய்யாதவங்க. அது 10 வயசு 12 வயசு 15 வயசு அந்த மாதிரி உள்ளவங்க அவ்வளோ சீக்கிரம் அவங்களாம் பாவம் செஞ்சுருக்க மாட்டாங்கல்ல. அப்போ அவர்களை முன்னிறுத்தி அவங்கள தான் தொழுவையை நடத்த சொல்லுவாங்க. இஸ்லாம் என்ன சொல்வது, வயதில் மூத்தவர்கள் அவங்க தான் இமாமத்துக்கு முன்னிறுத்தப்படணும். எல்லாத்துக்கும் இவங்க தலைகளாக செய்கிறவங்க தானே. சிறுவர்களை முன்னிறுத்துவாங்க. கேட்டால் அதில் ஒரு நியாயம் சொல்லுவாங்க, இவங்களாம் பாவம் அறியாதவர்கள், பாவம் அறியா பிள்ளைகள், இவங்களை அல்லாஹ் தஆலா இவங்கள் காரணத்தினால அல்லாஹ் தஆலா எங்களையும் மன்னிப்பான், இவங்களே போன்றதான் நாங்களும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்படிலாம் இருந்தது காரணத்தினால் அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான், உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்தி கொள்ளாதீர்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சற்று விரிவாக சொல்கிறாங்க. அவங்கள முன்னிறுத்தி இபாதத் போன்ற விஷயங்களை முன்னிறுத்தி என்ன சொல்லுவாங்களாம், இவர்களும் பாவம் அறியாதவர்கள், இவர்களின் பெற்றோர்களாகிய நாங்களும் பாவம் அறியாதவர்கள், இவர்களின் காரணத்தினால் இவர்களின் பெற்றோர்களாகிய அல்லாஹ் எங்களை மன்னிச்சிருவான், நாங்கள் சிறிய தவறுகளை செஞ்சிருந்த போதிலும் இந்த பாவமறிய பிள்ளைகளின் பொருட்டால் அல்லாஹ் அவங்களை போன்ற எங்களையும் மன்னிச்சிருவான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு வந்தாங்க. அப்போது அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு சொல்கிறான், இன்னி லா உதாஹிரு ஸா தம்பின் பிஆஹிர லா தம்பலஹு. ஒருவரிடத்தில் பாவம் இல்லாததின் காரணத்தினால் மற்றவரின் பாவத்தை நான் மன்னித்து விட மாட்டோம். பிள்ளைங்களை காமிச்சு அது மாதிரி தான் நாங்களும் சொல்லி நீங்கள் தப்பிச்சிக்கலாம்னு நினைக்கிறீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இந்த வசனத்தை இறக்குனா என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது யூதர்களுடைய செயலாகத்தான் இது இருந்தது. நாங்கள் எதுவும் பெருசாக தவறு செஞ்சவங்க கிடையாது, நாங்கள் பாவம் செய்யாதவங்க, நாங்களாம் பரிசுத்தமானவங்க, எங்களை மாதிரி வருமா, நாங்களாம் வேதம் வழங்கப்பட்டவங்க, நாங்களாம் வேதத்தின்படி நடக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லி வந்தார்கள் என்பதுதான் இதனுடைய பின்னணி. ஓகே, இது பின்னணி இதில் மாற்று கருத்து இல்லை. வேதக்காரர்கள் தங்களை தாங்களே யோக்கியவான்கள் நல்லவர்கள் என்று தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்வதை அல்லாஹ் தஆலா இங்கே தடுக்கிறான். அதை தான் இங்கே சொல்லி காட்டுறான். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சஹாபாக்களிடத்திலும் ஒரு சில விஷயத்தில் கண்டிப்போடு நடந்திருக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வதையோ அல்லது பிறர் அளவு கடந்து புகழ்றதை ரசூலுல்லாஹ் விரும்பலை. அதுக்கான ஒரு செய்தியை சொல்லலாம். புகாரில் 2662வது செய்தி நீங்கள் பார்க்கலாம். அப்துர் ரஹ்மான் பின் அபி பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. அதாவது தன் தந்தை வாயிலாக இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபர் இன்னொரு நபர் அளவு கடந்து புகழ்றதை பார்த்தாங்க. அளவு கடந்து ஒருத்தர் தூக்கி வச்சு என்ன செய்கிறாரு, புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வைஹக், நிறுத்து, உனக்கு நாசம் உண்டாகட்டுமா, கத்தாத்த உனக்கு சாஹிபி, யாரை புகழ்ந்தாயோ உனது தோழனை உனது நண்பனுடைய கழுத்தை முறித்து விட்டாய் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, யாரையாவது புகழணும்னா உங்களில் ஒருவர் யாரையாவது புகழ வேண்டும், நிச்சயமாக புகழ்ந்தாக வேண்டும், பாராட்டி ஆக வேண்டும். அது ரொம்ப அதிகமாக அவரை புகழ்ந்தே தீரணும், பாராட்டி ஆக வேண்டும். லா மஹாலத் அப்படிங்கிறாங்க. அதாவது நிச்சயமாக அந்த இடத்துல புகழ்ந்தே ஆகணும், அவரை பாராட்டி ஆகணுங்கிற ஒரு நிலைக்கு வந்தீங்கன்னா ஃபலயக்கூல், இப்படி வேணால் சொல்லிட்டு போங்க. எப்படி சொல்லிட்டு போங்க, அஹ்சிபுஹு கதா, இவரை நான் இந்த மாதிரிலாம் நினைக்கிறேன், ஓகேயா, வலை யுசக்கி அல்லாஹ், அது ஆனால் அல்லாவை தாண்டி அல்லாவை மீறி நான் யாரையும் பரிசுத்தப்படுத்த மாட்டேன், இவர் அப்படியாக்கும் இப்படியாக்கும், இவரை மாதிரி வருமா, இவர் அவ்வளோ நல்லடியார், இவர் அவ்வளோ நல்ல மகான், இவர் நல்ல சிறந்தவர், இவர் மாதிரி இபாதத்தில் வராது அப்படின்னு சொல்லி யாரையும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, ரொம்பலாம் புகழாதீங்க. அல்லாவை தாண்டி நான் யாரையும் பரிசுத்தப்படுத்தலாம் மாட்டேன், இவர் மீது நான் நல்ல ஆதரவு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். இவர் இப்படிலாம் செய்வார், இவர் நல்லடியாராக இருப்பார், நான் ஆதரவு வைக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கன்னு ஒரு வரம்பை, ஒரு வரையறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ற சொல்லிட்டு புகழ்றதுக்கு கற்று தந்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் நம்ம பேணுறோமா சொல்லுங்கள். ஒரு தலைவரையோ ஒரு கட்சி தலைவரையோ
அல்லது ஒரு இயக்க தலைவரையோ அல்லது ஒரு சமுதாய பணி செய்யக்கூடியவரையோ அல்லது கல்விமான்களையோ அறிஞர் பெருமக்களையோ அல்லது யாரையாவது தனக்கு பிடித்தமான நன்னம்பிக்கை பெற்ற நல்ல அபிப்பிராயம் பெற்றவங்களை பற்றி நம்ம இன்னைக்கு பேசும்போது எவ்வளோ பேசுகிறோம், அளவு கூட பேசுகிறோமா இல்லையா? உண்மையை சொன்னால் அவருக்கே உள் மனசுக்கு தெரியும் இந்த எல்லா பாராட்டுக்கும் நம்ம தகுதி இல்லைன்னு அவங்களோட மனசுக்கே படும். அதனால தான் ரொம்ப நல்லடியார்களாக இருக்கிறவங்க அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. வேணாம் அப்படி சொல்லாதீங்க, அல்லாஹ் அக்பர், அஸ்தக்ஃபிர், அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு சொல்லி அவங்க அதுலேருந்து ஒதுங்கிக்க பார்ப்பாங்க. ஆனால் அந்த தரம் இல்லாதவங்க என்ன செய்வாங்க, அதை கேட்டு அப்படியே கர்வம் அடைவாங்க, பெருமை அடைவாங்க. அதான் அவங்க நண்பருடைய கழுத்தை நீ முறிச்சிட்ட அப்படின்னு என்ன அர்த்தம், தனக்குத்தானே பெருமை வந்துடும் அவங்களுக்கு. அப்போ அதுக்கெலாம் நம்ம தகுதி தான் அப்படின்னு நினைப்பாங்க. அல்லது தகுதி இல்லைன்னு உள் மனசுக்கு நினச்சாலும் இந்த பாராட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பை பெற்று தந்து விட்டு எல்லாருமே நம்மளை பாராட்டிட்டாங்கன்னு ஒரு கர்வம், ஒரு பெருமை வந்ததில்லை. கர்வம்னு சொல்கிறத விட ஒரு விதமான ஒரு பெருமை, ஒரு தற்பெருமை, ஒரு பெருமிதம் அந்த இடத்துல வந்துடும். அதனால் அப்படி சொல்லி யாரையும் ஏற்றி விட்டு யாருக்கும் அந்த தற்பெருமையை தூக்கி விட்டுறாதீங்க, தலக்கணத்தை ஏற்படுத்திடாதீங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி சொல்லாதீங்க. அல்லாஹ் தாண்டி நான் யாரையும் பரிசுத்தப்படுத்த மாட்டேன், ஏதோ ஒரு நல்லவரை நான் கருதுறேன், இந்த அம்சங்களை இவர்கிட்ட இருக்குன்னு நான் கருதுறேன், நீங்கள் பாலிஷாக சொல்லிட்டு விட்டுருங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க இன்னொரு சந்தர்ப்பத்தில். உமர் ரலியல்லாஹு எப்படி சொல்கிறாங்கன்னா, நான் ரொம்ப பயப்படுறது என்ன தெரியுமா சொல்கிறாங்க, முஸ்லீம்களாகிய நம்ம சமுதாய விஷயத்தில் நான் பயப்படுறது என்ன தெரியுமா, இப்படியெல்லாம் பேசுகிறத நான் பயப்படுறேன். நான் மூமின், அவன் காஃபீர், நான் ஆலிம், நான் கல்வியறிவு உள்ளவன், அவன் ஜாஹில், அவன் மடையன், நான் சொர்க்கவாசி, அவன் நரகவாசி, அல்லது இவன் சொர்க்கவாசி, அவன் நரகவாசி, இப்படின்னு துணிந்து பேசக்கூடிய நிலை முஸ்லீம்கள் இடத்துல வரதை நான் பயப்படுறேன். அப்போ பிறரை தாழ்மைப்படுத்தி தன்னை பெருமைப்படுத்தி பேசக்கூடியதை நான் பயப்படுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த வசனத்தை முன் வச்சு அவங்க சொல்கிறாங்க, உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக்காதீங்க, அல்லாஹ் தான் பரிசுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ்வை மீறி யாரையும் நான் பரிசுத்தப்படுத்த மாட்டேன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறத கட்டுத்தரேன். இது முஸ்னத் அஹ்மதில் இருக்குது. அதே முஸ்னத் அஹ்மதில் 4வது வால்யூமில் 93வது செய்தியாக நம்ம பார்க்க முடியும். மாஷா அல்லாஹ், இது நல்ல செய்தி. அதாவது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்கல்ல, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பற்றி ஒருத்தன் சொல்கிறாங்க, மஹமது அல் ஜுஹ்னி எனக்கூடியவங்க சொல்கிறாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவித்தது ரொம்ப குறைவு தான், உண்மைதான். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸை அறிவித்திருப்பது என்பது மிக குறைவானது. அபூ சுஃபியானுடைய மகனார் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறது குறைவு தான். ஆனால் ஜும்மா ஹுத்பாவில் அவங்க ஹலீஃபாவாக இருக்கும்போது அவங்க தான் ஜும்மா ஹுத்பா பண்ணுவாங்க, ஹலீஃபாக்கள் தான் தொழுகை நடத்துவாங்க. ஆனால் முஆவியாவுடைய ஜும்மாவில் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஜும்மாவில் இந்த கருத்துகள், இந்த பாயிண்ட்ஸ், இந்த செய்திகள் இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா, மஹமது அல் ஜுஹ்னிங்கிற அவங்களுடைய ஹுத்பாக்களை அட்டன் பண்ணக்கூடிய ஒருத்தங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த முஆவியா அவங்களுடைய ஹுத்பாக்களில் பயன்படுத்துவாங்க இந்த செய்திகளை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அவர்கள் பெற்ற இந்த செய்திகளை. அப்போ இது ஹதீஸ் தான். இந்த ஹதீஸை கண்டிப்பாக அவங்க அறிவிச்சிருவாங்க. என்ன, யாருக்கெல்லாம் நலம் நாடுகிறானோ அவருக்கு மார்க்க கல்வியை கொடுப்பான், மையுரிதுல் பி கைரின் யுஃபக்கிஹு ஃபித்தீன். இது ரொம்ப பிரபலியமானது. இதை எப்போவுமே எல்லா ஜும்மாலையும் சொல்லுவாங்க, அல்லாஹ் யாருக்கு நலம் நாடுகிறான். அப்போ செல்வம் என்பது முக்கியமில்லை, கல்வி தான் முக்கியங்கிறத முன்னிறுத்துறாங்க. சரிங்களா? யாருக்கெல்லாம் நலவு நாடுகிறானோ அவருக்கு அல்லாஹ் கல்வியை கொடுப்பான். இந்த செல்வம் பொருளாதாரங்கள் எல்லாம் அற்பமானது, அது நமக்கு இன்பத்தை தரக்கூடிய, தற்காலிக இன்பத்தை தரக்கூடிய அற்பமானது. இதை சொல்லுவாங்களாம். 3வது சொல்லுவாங்களாம், அது யார் அளவோடு பெற்றுக்கொள்வாரோ அவருக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வான். அளவு கடந்து பேராசையாக அவர் அதிகம் பெற்றுக்கொள்பவருக்கு பரக்கத் இருக்காது. அழகான வார்த்தைங்க. ரசூலுல்லாஹ்ட்டேருந்து அவங்க எடுத்து, இது அவங்க ரொம்ப பிடிச்ச விஷயம்னால எல்லா ஹுத்பாலையும் சொல்லுவாங்களாம், அதை அளவோடு எடுத்துக்கொண்டவருக்கு அந்த செல்வத்தில் பரக்கத்து ஏற்படுத்தப்படும். பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 4 சொல்லுவாங்களாம், அதே மாதிரி தற்புகழ்ச்சியை விரும்புவதை உங்களுக்கு நான் தடுக்கிறேன், அது ஒரு மனிதரை அறுத்து விடும். தான் புகழப்பட வேண்டும், தனக்கு பாராட்டுகள் கிடைக்கும், இது நிறைய பேர்கிட்ட நோயாக போச்சு. இதை நான் அடித்து சொல்லுவேன், பல சந்தர்ப்பங்களை சொல்கிறது. இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இது ஒரு நோயாகவே போயிடுச்சு. விதிவிலக்கு இல்லாமல், ஆணுக்கும் பெண்ணுக்கும் விதிவிலக்கு இல்லாமல் ஆகிட்டாங்க. தன்னை புகழணும். தனக்கு என்ன திறமை இருக்குது அதில் 4 பேர் புகழணும். அது ஒரு போதை, ஒரு மமதை. அதில் புகழ்ச்சி எதிர்பார்த்து சந்தோஷம், தன்னை புகழாட்டி அதன் மூலியமாக கவலை, ஏதோ அவருக்கு ஒரு சோகமோ, ஏதோ அவருக்கு ஒரு ஆபத்தோ, ஏதோ அவருக்கு ஒரு பிரச்சனை, அல்லது யாரோ அவர் திட்டிட்ட மாதிரி அசிங்கமாக திட்டா, அல்லது கொச்சையாக 4 பேர் முன்னாடி அவமானப்படுத்தினா யாருக்கு எப்படி ஒரு மனுஷன் அப்செட் ஆகிருப்பான், அந்த மாதிரி புகழ்ச்சி கிடைக்காட்டி சில பேர் அப்செட் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இதை மாவீரர்கள்னு சொல்லுவாங்களா, தற்புகழ்ச்சி விரும்பாதீங்க, அது ஒரு மனிதனை அழிக்கக்கூடியது. ஏன்னா தற்புகழ்ச்சி மூலமாக பெருமைப்பட்டு சந்தோஷப்பட்டு அதில் அல்லாஹ்வுக்கு நன்றி இல்லாத தனமாக அது போயிடும். அல்லாஹ் தான் புகழுக்குரியவன். தனக்கு புகழ் வர்றதை பார்த்து விரும்பி அது ஒரு விதமான மமதையை தந்துவிடும், தலக்கணத்தை தந்துடும். அது ஒரு மனுஷனை அடிச்சுன்னு சொல்லுவாங்க. மாஷா அல்லாஹ், பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய அற்புதமான 4 கருத்துக்களை ரசூலுல்லாஹ்ட்டேருந்து கிரகிச்சு இதை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வாழ்நாள் முழுக்க ஜும்மா ஹுத்பால சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கான ஒரு நல்ல செய்தியை, போதனையை இந்த உம்மத்துக்கு அவங்க தொடர்ச்சியாக தந்திருக்கான்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. மாஷா அல்லாஹ். ஓகே,
ஒலா யூத்லமுன ஃபத்தீலா அப்படின்னு வருது. இதுக்கான விளக்கம் என்ன தெரியுமா? இப்னு அப்பாஸ்ல என்ன சொல்லுவாங்க, அதாவது பேரிச்சம் கொட்டை இருக்குல்ல, பேரிச்சம் கொட்டையினுடைய நடுவில் இப்படி நம்ம உரிச்சோம்னா ஒரு தொலி மாதிரி வரும், வெள்ளை நூல் மாதிரி தொலி மாதிரி வரும். அதுக்கு தான் ஃபத்தீல்னு சொல்லுவாங்க அரபுகள். அதுக்கு ஒரு வெயிட்டோ இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு அதுக்கு திடம் இருக்கா, அதில் ஏதாவது ஸ்ட்ராங்னஸ் இருக்கா, இப்படி இழுத்தா வந்துடும். சரிங்களா? வெயிட்டும் கிடையாது, கையில் ஒட்டிட்டு இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு மெலிதானது. அந்த அளவு கூட அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். உங்களை நீங்களே புகழ்ந்துக்காதீங்க. அல்லாஹ் புகழ்கிறவங்கள அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துறவங்கள பரிசுத்தப்படுத்துவான், தண்டிக்கிறவங்கள தண்டிப்பான். ஆனால் அல்லாஹ் யாருக்கும் என்ன செஞ்சிட மாட்டான், அநியாயம் செஞ்சிட மாட்டாங்கிற ஹோப்பே மாஷா இந்த இடத்துல அல்லாஹ் அதெல்லாம் சொல்லி காட்டுறான். இதுதான் இந்த 49வது வசனம். நபியே, பரிசுத்தவான்கள் என்று எவர்கள் தம்மை தாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களை நீர் கவனித்தீர்களா? அவர்கள் கூறியது சரி என்று. அல்லாஹ் தான் விரும்பிய தான் விரும்பிய நல்லவர்களைத்தான் பரிசுத்தமாக வைப்பான். இவ்விஷயத்தில் எவரும் ஒரு அணுவளவும் அநீதி செய்யப்பட மாட்டார்கள். அது அப்படியே கண்டினியூ ஆகுது. ஊர் கைஃப யஃப்தரூன அலல்லாஹில் கஸிப வகஃபா பிஹி இஸ்மம் முபீனா. ஊர் பார்ப்பீரா நபியை நீர் கவனிப்பீராக. கைஃப யஃப்தரூன் எப்படி கற்பனை செய்கிறார்கள், அலல்லாஹில் கஸிப் பொய்யே அல்லாஹ்வின் மீது எப்படியெல்லாம் பொய் உரைக்கிறார்கள், பொய்யை புனைகிறார்கள் என்று நபியை நீங்கள் பாருங்கள். வகஃபா பிஹி அதுவே போதுமானதாகும். இந்த அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைவதே போதுமானதாகும். அவனுக்கு இஸ்மம் முபீன பகிரங்கமான பாவத்திற்கு, அது ஒரு பெரிய பாவம் என்பதற்கு, அல்லாஹ்விடத்தில் ஒரு பெரிய பாவம் என்று சமர்ப்பிக்கப்படுவதற்கு ஒரு மனிதர் அல்லாஹ் மீது பொய்யுரைப்பது அதுவே போதுமானது என்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ்வை தான் பரிசுத்தப்படுத்தணும். அல்லாஹ்வை தாண்டி தன்னைத்தானோ அல்லது பிறரையோ பெரிய பரிசுத்தவான்கள், பாவம் அறியாதவர்கள், பாவம் செய்யாதவர்கள், யோக்கியர்கள் என்று சொல்லக்கூடாது. சில பேர் இப்படின்னு தங்களை சொல்லிக்கணும், நான் எந்த பாவம் செஞ்சதில்லை அப்படிம்பாங்க. நான் யாருக்கு எந்த அநியாயம் செஞ்சதில்லை, அதான் அடுத்தவங்களோட சொத்தை அபகரிக்கல, யாருக்கு நம்ம எதுவும் செய்யலைன்னா அதோ சொல்லி காட்டக்கூடிய சூழ்நிலையில் சொல்லலாம், நான் யாருக்கு எது அநியாயம் செய்யலை அப்படிங்கிற சொல்லலாம். ஆனால் சும்மாவுமே ஏதாவது ஒரு சோதனை வந்துட்டா, நான் எந்த பாவம் செஞ்சதில்லை, நான் யாருக்கு அநியாயம் செஞ்சதில்லை, நான் எந்த விதமான விஷயத்தில் அல்லாஹ்க்கு மாறு செஞ்சதே இல்லை, நான் அல்லாண்டே நான் இருப்பேன், நான் ஒன்று என்னோட இபாதத்து ஒன்று அல்லாஹ்க்கு மாறே செய்ய மாட்டேன், இப்படி நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க. இதுவும் தப்பு தான். நம்ம எமோஷனலான ரீதியில் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பாதிப்பில் இருந்தாலும் சரி, அதுக்காக நாமளும் என்ன செஞ்சக்கூடாது, பரிசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஏன்னா அவரவர் தெரிந்தோ தெரியாமல் எவ்வளோ பாவங்கள், குல்லு பனி ஆதம் ஹத்தா தான், எல்லாருமே தவறு செய்யக்கூடியவங்க தான் ஆதத்தின் மக்கள். அதனால் நம்ம அப்படி சொல்கிறது அல்லாஹ்வின் மீது பொய் உரைப்பதை போன்று. நபி அல்லாஹ் இணையொன்று என்று எவ்வாறு அவர்கள் அபாண்டமாக பொய்யை கற்பனை செய்கின்றனர் என்பது நபியை நீர் பார்த்தீரா? பகிரங்கமான பாவத்திற்கு இதுவே போதுமான உதாரணமாக இருக்கிறது. இதில் முக்கியமான முதன்மையான பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வின் மீது பொய்யுறுத்தல் என்றால் அல்லாஹ்வுக்கு இணை உண்டு என்பதா, அல்லாஹ்வுக்கு பிள்ளைகள் உண்டு என்பதா. ஏன்னா யூதர்கள் என்ன சொன்னாங்க, நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், செல்ல பிள்ளைகள் சொன்னாங்கல்ல, அதையும் முன்வைத்து அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க ஈசா அல்லாஹ்வுடைய பிள்ளைன்னு சொன்னாங்க, அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு இணையானவர் சொன்னாங்க. யூதர்கள் சொன்னாங்க உஸைர் அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று சொன்னாங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு இணை இருக்கின்றாங்க. அதெல்லாம் அல்லாஹ் தஆலா இங்கே கண்டிக்கிறான். அடுத்து 51வது வசனம். இது லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். 85 டிக்கு நம்ம வந்துட்டோம். அடுத்தது இதில் ஒரு சின்ன பின்னணி இருக்கு. ألم تر إلى الذين أوتوا نصيبا من الكتاب يؤمنون بالجبت والطاغوت ويقولون للذين كفروا هؤلاء أهدى من الذين آمنوا سبيلا. 51. அலம் தரா இல்லதீன ஊது நசீபன், ஒரு பாகம் கொடுக்கப்பட்டவர்கள், மினல் கிதாப், வேதத்திலிருந்து ஒரு பாகம், ஒரு அளவுக்கான கல்வி கொடுக்கப்பட்டவர்களே நீர் பார்த்தீரா? அப்போ வேதம் படித்தவர்கள், வேதம் புரிந்தவர்கள், வேதத்தின் கல்வி வழங்கப்பட்டவர்கள், அவர்கள் நபியை நீர் பார்த்தீரா? யாரை சொல்கிறாங்கிற விளக்கம் இப்போ பின்னாடி படித்தா தெரியும். அப்போ வேதத்திலிருந்து ஒரு பகுதி கொடுக்கப்பட்டவர்களே, வேத கல்வி அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் நபியை நீர் பார்த்தீரா? யுமினூன பி ஜிபித், ஷைத்தானை கொண்டு அவர்கள் ஈமான் கொள்கிறார்கள். தாகூத், இன்னும் சிலைகளை அவர்கள் ஈமான் கொள்கிறார்கள். அல்லாஹ்வோட ஈமான் கொள்ளணும், ஆனால் வேதத்தின் கல்வி கொடுக்கப்பட்டிருந்த போதிலும், முழுமையான கல்வி கொடுக்கப்பட்ட ஒரு பாகம். ஓகே, அப்போ வேதத்தின் ஒரு பகுதி கல்வி வழங்கப்பட்டவர்கள் ஷைத்தான்களின் சிலையையும் அவர்கள் ஈமான் கொள்கிறார்கள். வயகூலூன், மேலும் கூறுகிறார்கள், இல்லதீன கஃபரு, இறை நிராகரிப்பாளர்களிடத்தில் இப்படிப்பட்ட இந்த வேதக்காரர்கள் கூறுகிறார்கள், ஹஉலாஇ, இவர்கள்லாம் இந்த இறை நிராகரிப்பாளர்கள் தான், அஹ்தா, மிக நேர்வழி பெற்றவர்கள், மினல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மூமின்களை விட இவர்கள்தான், இந்த இறை நிராகரிப்பாளர்கள் தான் மிக சரியான நேர்வழியில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். சபீரன், பாதையால், நேர்வழியால் மூமின்களை விடவும் இறை நிராகரிப்பாளர் நீங்கள், இறை நிராகரிப்பவர்கள் நீங்கள் தான் நேர்வழியில் இருக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வேதக்காரர்கள் இந்த இறை நிராகரிப்பாளர்களை பார்த்து சொல்கிறாங்க. பார்த்தீங்களா,
என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கேட்குறான். இது வேதக்காரர்கள் பொறாமையின் காரணத்தினால சொன்னது. ஒரு தடவை இதை கோர்வையை படித்து காமிச்சிட்டு உனக்கு விளக்கம் சொல்கிறேன். நபியே, வேதத்தில் ஒரு பாகம் கொடுக்கப்பட்டவர்கள் நீர் பார்க்கவில்லையா? அவர்கள் சிலைகளையும் ஷைத்தான்களையும் நம்பிக்கை கொண்டு மற்ற இறை நிராகரிப்பாளர்களை சுட்டி காண்பித்து இவர்கள்தான் உண்மை நம்பிக்கையாளர்களோட மிகவும் நேரான பாதை இருக்கின்றன என்று கூறுகிறார்கள். விளக்கம் சொன்னால் நல்லா புரிஞ்சிடும். யாரை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அப்படின்னா, இக்ரீமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. தஃப்சீர் இப்னு அபி ஹாத்திமில் இருக்குது, மீன்வேல் தஃப்சீர் இப்னு கசீரில் இருக்குது. இதன் பின்னணி சம்பவமே இதுதான். என்னென்னா, ஹுயை பின் அக்தப் இவரை பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். இவருடைய மகள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுடைய மனைவி, சரிங்களா? அவங்கள வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் திருமணம் முடித்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ ஒரு ரீதியில் இவர் மாமனார், பிற்காலத்தில் மாமனார் ஆகிறாரு, சரிங்களா? ஹுயை பின் அக்தப், ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி நடந்த சம்பவம் இது. ஹுயை பின் அக்தப் எனக்கூடிய யூதன் இஸ்லாத்துக்கு கடைசி வரைக்கும் வரல. காபின் அஷ்ரஃப் மோசமான ஒரு யூதன், இவனும் இஸ்லாத்துக்கு வரல. ஹுயை பின் அக்தபும் காபின் அஷ்ரஃபும் மக்காவுக்கு வந்தாங்க. எப்போது ரசூலா மதினாக்கெலாம் போனதுக்கப்புறம் மக்காவுக்கு வந்தாங்க. இப்போ மக்காவாசிகள் இவங்க 2 பேரும் ரொம்ப மதித்தாங்க. ஏன்னா வேதக்காரர்கள் முன்னாடியிலிருந்தே வேதக்காரர்கள் மீது ஒரு மரியாதை மக்கா முஷ்ரிக்கின்களுக்கு இருக்குது. கல்வி வழங்கப்பட்டவர்கள், வேத ஞானம் உள்ளவர்கள்னு சொல்லி. இப்போ இந்த 2 பேரும் மக்காவுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாம் அவங்க 2 பேர்கிட்ட போய், வேதக்காரர்கள் நீங்கள் வந்திருக்கீங்க, கல்விமான்கள் வந்திருக்கிறீங்க, முகமது பற்றி சொல்லுங்கள். ஆனால் மதினால தான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பிரச்சாரம் செஞ்சுட்ருக்காங்கன்னு தெரியும். முகமது பற்றி எங்கள்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கும் போது அவங்க சொல்கிறாங்களாம், முகமதுக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை, எதில் நீங்கள் வேறுபடுறீங்க அவரை விட்டு, அதை விளக்குங்க எங்களுக்கு அப்படின்னு இந்த 2 பேர் கேட்டுக்கிறாங்க. அப்போது அவங்க சொல்கிறாங்க, முகமது ரொம்ப மோசமானவர், நாங்கள் உறவு பந்தத்தை சேர்ந்து வாழ்கிறோம், அவர் பிரிக்கிறார். அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க பிரிஞ்சு மதினாக்கு போயிட்டாங்க, அப்போ எங்களுக்குள்ள குடும்பத்து மத்தியில் பிரிவினை ஏற்படுத்திட்டார் அப்படிங்கிற கருத்தில் அவங்க சொல்ல வர்றாங்க. நாங்கள் உறவு பந்தத்தை சேர்ந்து வாழ்கிறோம், ஆனால் அவர் உறவு பந்தத்தை பிரிக்கிறாரு. நாங்கள் எவ்வளோ பெரிய பெரிய பணிகள்லாம் செஞ்சுட்டு வர்றோம். ஹாஜிகளுக்கு நாங்கள் தண்ணீர் புகட்டுறோம், மக்களுக்கு நாங்கள் தண்ணீர் கொடுக்குறோம், பால் கொடுக்குறோம், தண்ணீர் கொடுக்குறோம். அதே மாதிரி சில கைதிகளெல்லாம் நாங்கள் விடுவிக்கிறோம், அதுக்கு நாங்கள் பொருளாதாரத்தை கொடுக்குறோம். அதே மாதிரி நிறைய நன்மையான இது போன்ற காரியங்கள், நல்ல காரியங்கள்லாம் நாங்கள் செஞ்சுட்டு வர்றோம். ஆனால் முகமது அப்படிப்பட்டவர் இல்லை, அவர் ஆண் பிள்ளைகள் அற்றவர், சந்ததி அற்றவர். அதை ஒரு குறையாக சொல்கிறாங்க. அதாவது அவங்களுடைய பார்வையில் ஆண் குழந்தையே ஒருத்தருக்கு இல்லாமல் போகுது, அல்லது பிறந்து இறந்துருது, அவர் ஆண் வாரிசு இல்லாமல் போயிட்டால் அவர் ஒரு குறை உள்ளவர், அவர் ஒரு பாக்கியமற்றவர். அதனால் அதெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. அவர் சொந்த பந்தத்தெல்லாம் முறிக்கிறாரு, அவர் ஆண் சந்ததி அற்றவராக இருக்கிறாரு. இப்படிப்பட்டவராக அவர் இருக்கிறனால அவரை நாங்கள் ஏற்றுக்கல. இப்போ நீங்கள் சொல்லுங்கள். அவங்க கேட்குறாங்க, ஃபனஹ்னு ஹைருன் அம்ஹு, நீங்களே சொல்லுங்கப்பா. 2 பேரை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் நல்லா ஞானம் உள்ளவங்க, வேத ஞானம் வழங்கப்பட்டவங்க, நாங்கள் சிறந்தவங்களா முகமது சிறந்தவரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க 2 பேர் என்ன சொல்லிட்டாங்க, அவங்கள கவர்வதற்காக, அவர்களிடத்தில் ஆதாயங்கள் பெறுவதற்காக சொல்கிறாங்களாம். அன்தும் ஹைரு வஹ்தா சபீலா, இந்த வார்த்தை அஹ்தா சபீலா, அன்தும் ஹைருன் வஹ்தா சபீலா, நீங்கள் தான் அவரோட சிறந்தவர்கள், நேர்வழியால் மிக சரியான நேர்வழியில் நீங்கள் தான் இருக்கிறீங்க என்று சொல்லிட்டாங்களா. உடனே அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை இறக்குறாங்க. பார்த்தீங்களா, கல்வி கொடுக்கப்பட்டவங்க இந்த மாதிரி நேரத்தில் அவங்க என்ன சொல்லியிருந்துருக்கணும், முகமது தான் உண்மையானவர், அவர் தான் உண்மையான இறை தூதர், நீங்கள் ஷிர்க் வழிகேட்டில் இருக்கீங்கன்னு அந்த வேத ஞானத்தை வச்சு பேசியிருக்கணும். ஆனால் வேத ஞானம் கொடுக்கப்பட்டும் ஜிபுத்து தாகுத்தை வணங்கிக்கிட்டு, ஏன்னா அவங்களும் சிலை வணக்கத்தில் இருந்தாங்க யூதர்கள், அவர்கள் ஷைத்தான்களையும் சிலைகளை வணங்கி கொண்டு தங்களிடத்தில் இப்படி மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் கேட்கும் பொழுது அந்த இடத்துல வாய்க்குசாம ஆமாம் நீங்கள் தான் நேர்வழியில் இருக்கிறீங்க, அவர் வழிகேட்டில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்களே, இப்படிப்பட்ட கொடிய ஜென்மங்களை பார்த்தீங்களா அப்படின்னு அல்லாஹ் தஆலா காபின் அஷ்ரஃபையும் ஹுயை பின் அக்தபையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். பேர் உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கலாம், ஆல்ரெடி சொன்னதாக இருந்தாலும் இந்த பேர் நான் கொடுக்குறேன், சரிங்களா? ஏன்னா இஸ்லாத்துக்கு வந்தவங்க காபுல் அஹ்பார், அவங்க வேறு, சரிங்களா? அவங்க மாஷால்லா இஸ்லாத்துக்கு வந்தாங்க உமரதுல் காலத்தில். இவன் பேரும் காபு தான். ஸோ இந்த 3 பேரையுமே கொடுக்குறேன். இஸ்லாத்துக்கு வந்தவங்க பேர் காபுல் அஹ்பார். இந்த 2 பேர், இந்த வசனத்தில் கண்டிக்கப்படக்கூடிய 2 பேர் ஹுயை பின் அக்தபு, காபின் அஷ்ரஃப். இதை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து சரியாக புரிஞ்சுக்கிறீங்க, நோட்ஸில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் இதனுடைய விளக்கம். அதோட எல்லாத்துல என்ன சொல்கிறான், உலைக அல்லதீன லஅனஹுமுல்லாஹு வமன் யல்அனில்லாஹு ஃபலன் தஜித லஹு நஸீரா. உலைக அவர்கள், அல்லதீன எப்படிப்பட்டவங்க, லஅனஹுமுல்லாஹ் அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். அதாவது இந்த காபுல் அஷ்ரஃப் இது மாதிரியான யூதர்கள், ஜிபுத்து தாகுத்தை வணங்கக்கூடியவங்க,
சிலைகளை, இதில் நிறைய விளக்கங்கள் சஹாபாக்களோட விளக்கங்கள்லாம் இருக்குது. இந்த ஜிப்து தாபூத்தில் சூனியக்காரகங்கிற விளக்கம் இருக்குது, ஷைத்தானுங்கிற விளக்கம் இருக்குது, சிலைகள்ங்கிற விளக்கம் இருக்குது, குறி சொல்லக்கூடியவர்கள், காகின்கள், இப்படி நிறைய விளக்கங்கள் இருக்குது. மொத்தம் அவங்கள ஈமான் கொண்டவங்க, அவங்க தான் இறைவன் என்று அவங்க வாக்குகளை அவங்க சொற்களை மட்டும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவங்க. அதில் முஷ்ரிக்கீங்களும் வந்துடுவாங்க. சரி, ஓகே. உலாய்க்கல்லதீன, இப்படிப்பட்ட எல்லாருமே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத அனைவருமே லஅனஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். ஒமையலனில்லா, யாரை அல்லாஹ் சபித்து விட்டானோ ஃபலன் தஸலஹு, அவனுக்கு நபியை நீர் காண மாட்டீர், பெற்றுக்கொள்ள மாட்டீர், நசீரன், எந்த உதவியாளரையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஓகேங்களா? ஷிர்கல்லாத எந்த பாவம் செஞ்சுட்டு மூத்தா போனவங்களுக்கு மாஷால்லா அல்லாஹ் என்ன செய்வான், தண்டிச்சாலும் அவங்கள மன்னிப்பான் என்று அல்லாஹ் இணை வைக்காதவங்களுக்கு அல்லா தஆலா ஹோப் கொடுக்குறான். ஆனால் யார் அல்லாஹ் இணை வைத்து ஜிப்து தாவூத்தை வணங்கி வாழ்ந்து இறந்து போயிட்டாங்களோ, ஷிர்கோட வணங்கி போயிட்டாங்களோ, அவங்க அல்லாஹ்வுடைய சாபத்துக்குள்ளானவங்க. அல்லாஹ்வுடைய சாபத்துக்குள்ளானவங்களுக்கு எந்த உதவியாளரும் கிடையாது. இவர்களைத்தான் அல்லாஹ் சபிக்கிறான். எவர்களை அல்லாஹ் சபித்து விடுகிறானோ அவர்களுக்கு உதவி செய்யும் ஒருவரை நீர் காண மாட்டீர். அம் லஹும் நஸீபும் மினல் முல்கி ஃபஇதல் லா யுக்தூனன் நாஸ நகீரா. அம் லஹும் நஸீபும் மினல் முல்க், அல்லாஹ் அடுத்து கேட்குறான். அம் லஹும், இவர்களுக்கு இருக்கிறதா, நஸீபு மினல் முல்க், ஆட்சியிலிருந்து ஏதேனும் பங்கு இவர்களுக்கு ஏதேனும் இருக்கிறதா. ஃபைதன், அப்படி இருக்கும் என்றால் லா யுக்தூனன் நாஸ நகீரா, ஒரு கீரல் அளவு கூட மக்களுக்கு இங்கே எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இவர்களுக்கு இவ்வுலக ஆட்சியில் சொற்ப பங்காவது இருக்கிறதா என்ன? அவ்வாறு இருந்தால் மனிதர்களுக்கு ஒரு எல்லளவும் கொடுக்க மாட்டார்கள் என்பது அழகான ஒரு டிரான்ஸ்லேஷனாக போட்டிருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட இந்த இணை வைப்பாளர்கள், இந்த யூதர்கள் அல்லது இந்த கிறிஸ்துவர்கள், இந்த இணை வைப்பாளர்கள், அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்ளாத இந்த மக்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுற, இவங்களுக்கு இந்த உலக ஆட்சியில் எந்த பங்கும் இல்லை. ஓகேயா? அப்படி ஒரு சிலர் ஆட்சியிலையும் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி ஒரு சின்ன ஒரு பங்கு இருந்தாலும் கூட மக்களுக்கு தாராளமாக எதையும் கொடுத்துறதில்லை. ஒரு கீரல் அளவு கூட இவங்க மனமும் மக்களுக்கு நன்மை நாடி செய்கிறதில்லை. ஆனால் தங்களது ரொம்ப பெருமையாக என்ன செஞ்சுக்கிட்டாங்க, மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் சொல்லி காமிச்சாங்க, அப்படிலாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி யூதர்கள் கிறிஸ்தவர்களும் எங்களை போன்ற வருமானம் பேசிக்கிறாங்க. ஆனால் அவங்க ரொம்ப மக்களிடமிருந்து சுரண்டக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறாங்க. ஏதோ பேருக்காக, புகழுக்காக அல்லது சில சந்தர்ப்பங்களை மட்டும் எதை எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ தங்களுக்கு அதிகாரங்களோ செல்வாக்கோ அது இருந்தாலும் கூட இம்மி அளவு கூட அவங்க மக்களுக்கு மனம் கொடுக்கறது இல்லைங்கிற அதெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. அதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை நகீர். நகீர் என்பது எதற்கு சொல்லுவாங்கன்னா, இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி குறிப்பிடுறாங்க, நகீர் என்பது அரபுகள் யாருக்கு எதற்கு சொல்லுவாங்கன்னா, பேரிச்சங்கொட்டையில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு புள்ளி, பேரிச்சங்கொட்டையில் கருப்பு கருப்பாக சில நேரங்களில் புள்ளிகள் இருக்கும், ஆயிரக்கணக்கில் கூட இருக்கலாம். ஒரு குண்டூசியை வச்ச குண்டூசி மூலம் வைக்கப்பட்ட ஒரு சின்ன புள்ளியை போன்று அது இருக்கும். அது சொல்வதற்கே ஒரு அளவுக்காக சொல்வதற்கான தகுதி உள்ள ஒரு அளவே கிடையாது அது. சரியா? பேரிச்சங்கொட்டை என்பது ரொம்ப அற்பமானது, ரொம்ப ஒரு சின்ன ஒரு பொருள். அதில் இருக்கக்கூடிய புள்ளிகள் நகீர் என்று அரபுகள் சொல்கிறாங்க. அப்படின்னா அவ்வளோ ஒரு சின்ன அளவு பகுதி, அந்த அளவு கூட கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய கஞ்சத்தனம் உடையவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறேன். ஏன்னா அவங்க பொறாமைக்காரர்கள், மற்றவங்களுக்கு போகிறத ஏற்றுக்க முடியாத பொறாமைக்காரர்களாக தான் குறிப்பாக அந்த அல்லாஹ் அதிகமாக முக்கியமாக இங்கே சொல்கிறது வேதக்காரர்களை தான். அடுத்து அவங்களுடைய பொறாமையை பற்றி அல்லாஹ் தஆலா கண்டினியூ பண்ணுறான். இதோட அந்த வசனத்தோட அந்த பக்கமும் முடியுது. அம் யஹ்ஸதூன الناس على ما آتاهم الله من فضله فقد آتينا آل إبراهيم الكتاب والحكمة وآتيناهم ملكا عظيما. أم يحسدون الناس, மக்கள் மீது அவர்கள் பொறாமைப்படுகிறார்களா? அலா மா ஆதாஹுமுல்லாஹ் மின் ஃபضலி, அல்லாஹ் தனது அருளிலிருந்து மக்களுக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதை பார்த்து மக்கள் மீது பொறாமைப்பட்டுட்டே இவங்க இருக்கிறாங்களா? ஃபகத் ஆத்தைனா, நாம் வழங்கினோம் ஆல் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்துக்கு நாம் வழங்கியிருக்கிறோம். அல் கிதாப, வேதத்தை வழங்கினோம். அல் ஹிக்மத்தை, ஞானத்தை வழங்கினோம். வாத்தைனாகும், மேலும் நாம் அவர்களுக்கு கொடுத்தோம். முல்கன் அஸீமா, மாபெரும் ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தோம். மாஷா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் வந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி அவங்களுடைய சந்ததியில் வந்து எத்தனை மக்கள் அவங்க சந்ததியில் தான் அப்படியே வந்தாங்க. யார் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. பெரும்பெரும் ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டவங்க எல்லாம் அவங்க வம்சாவளியில் வந்திருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மக்களுக்கு கொடுக்கப்பட்டதை பார்த்து ஏங்கி பொறாமைப்படுறாங்க, அதை பார்த்து வைத்தறிச்சப்பட்டு இருக்கிறாங்க. இது நபித்துவம் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்ததியில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வம்சாவளியில் வராமல் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வம்சாவளியில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனதும் அவங்களுக்கு ஏற்றுக்க முடியல. அதை நினச்சி வைத்தறிச்சப்படுறாங்க. நபித்துவம் இறுதி நபியாக அவர் வந்துட்டார் அப்படிங்கிறதுலையும் பொறாமை. அதே மாதிரி செல்வம் செழிப்புகள் யாருக்கா கொடுக்கப்பட்டாலும் அதையும் பார்த்து ஏங்குறாங்க. இது யூதர்கள் இடத்துல கூடிய கொடிய ஒரு கேவலமான பண்புன்னு சொல்கிறான். இந்த நிலையை விட்டு நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். நம்மள்ட்ட அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அல்லாஹ் இதில் எவ்வளோ அவங்கள கேவலப்படுத்த சொல்கிறாங்க, அதை யோசிக்கணும். நம்மளையும் சிலருக்கு நம்மள்ட்ட இருக்கோ இல்லையோ மற்றவங்களுக்கு கொடுக்கப்பட்டதை பார்த்து இயங்கக்கூடிய நிலையில் நம்மளும் சிலர் இருக்க தான் செய்கிறாங்க.
ஹைரெல்லாம் பாதுகாப்பானாக. அப்போ அல்லாஹ் தாலா சொல்கிறான், அதை எதையும் பார்த்து ஏங்காதீங்க. அல்லாஹ் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிக்கு நிறைய வெகுமதியை கொடுத்துருக்கான், வேதத்தை கொடுத்துருக்கான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சுஹுஃபுகள் கொடுக்கப்பட்டது, அவர்கள் பின்தொன்றர்களில் வந்த நிறைய நபிமார்களுக்கு வேதங்கள் கொடுக்கப்பட்டது, ஞானங்கள் கொடுக்கப்பட்டது, பெரும் பெரும் ஆட்சி அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டதுன்னு அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ் மனிதர்களில் சிலருக்கு தன் அருளை வழங்கியுள்ளதை பற்றி இவர்கள் பொறாமை கொள்கிறார்களா? நிச்சயமாக நாம் இப்ராஹிமுடைய சந்ததிகளுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்து அத்துடன் மாபெரும் அரசாங்கத்தையும் அவர்களுக்கே கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதன் பின்தோன்றல்களில் வந்த நீங்கள் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வேதத்தை அவர்களுடைய போதனையால் பின்பற்றி நடக்கிறீங்களான்னு சொன்னால் இல்லாமல் பொறாமப்பட்டு நீங்கள் வழி தவறக்கூடியவர்களாக வழி கெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்கன்னு அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான் அந்த இடத்துல. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் 85வது பக்கத்தினுடைய ABCD. 85A யூதர்களுக்கான அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. 85B ஷிர்க்குக்கு மன்னிப்பே கிடையாது, மற்ற விஷயங்களுக்கு மன்னிப்பு இருக்குது என்ற அந்த ஒரு விளக்கத்தை விரிவாக பார்த்தோம். 85Cயில் அல்லாஹ் தன் நாடியோரை பரிசுத்தமாகுவான், இதன் பின்னணியிலையும் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 85Dயில் பார்த்தது வேதக்காரருடைய பொறாமை, அவங்க பொறாமப்பட்டு எப்படியெல்லாம் இஸ்லாமியர்கள் எதிராக பேசுகிறாங்க, அதே மாதிரி இப்படிலாம் எந்தெந்த விஷயத்தெலாம் பொறாமப்படுறாங்க அதை பற்றி எல்லாத்துல தெளிவாக சொல்லி காமிச்சான். 8 வசனங்களாக இதை நம்ம பார்த்து முடித்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இதில் சிறந்த புரிதலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.